இன்று மாலை 4 மணிக்கு தொடர் நேரலை. அந்த குரல் தான் கேட்கும். அந்த குரலுக்கு முகம் எப்படி இருக்கும்னு தேடிய காலங்கள்லாம் ரொம்ப அதிகம். அப்புறம் ஜெயா டிவில வரும்போது நானு செய்தி வாசிப்பாளரா உள்ள போறேன். உள்ள போகும்போது அங்க யாரையும் பெருசா கான்டாக்ட் பண்ண முடியாது. சார் மேல ப்ரோக்ராம் டிபார்ட்மெண்ட். நான் அது ஒரு நாள் லைட்டா பார்த்துருக்கிறேன். லைட்டா பேசல, பார்த்துருக்கிறேன். இவர்தான் ஸ்ரீகவி அப்படின்னாங்க. அந்த குரலுக்கான மனிதர் இவர்தானா? எவ்வளவு ஆன்மீக கருத்துக்களை அந்த அந்த ஓசை இருக்குல்ல அதோட கொண்டு சேர்க்கிற போது கேட்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தோணல். அதெல்லாம் பெரிய வரம். அந்த வரத்தை பெற்றிருக்கிற ஸ்ரீகவி ஐயாவோடு இந்த மேடையில நான் இருக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன். ஐயா வணக்கம். வாரி கொடுக்கிற வரதராஜன் ஐயா அவர்களே, ஐயா தலைவர் அவர்களே, குமரன் சார் அவர்களே, இதெல்லாம் தாண்டி நேற்றைக்கு மாக்கிரமணன் சார்ட்ட ஒரு டைம் 10 மணி அப்படிங்கிறது ஏதாவது கொரோனா அதெல்லாம் இருக்கிறதுனால ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அப்போ சார் போன் எடுத்தோன்னே, தம்பி நீ காத்துலயே பறக்கிறப்பா அப்படின்னாங்க. உங்க மாணவன் வேற எப்படி பறப்பான்? அப்படிதானே? உங்கள் மாணவன் காற்றிலேயே பறந்தால்தான் நல்ல ஆசிரியர் என்கிற பெருமை உங்களுக்கு உண்டு. இன்னைக்கு ஐயாட்ட படிச்சவங்க எல்லாம், ஐயாவோட பட்டிமன்றம் பேசியவர்கள் எல்லாம் ஆளுநராக இருக்கிறாங்க, தலைச்சிறந்த பேச்சாளர்களாக இருக்கிறார்கள். எல்லா கிரெடிட்டும் உங்களுக்கு தானே வரும். இன்னும் மாணவரை போன்று இந்த ஸ்கூல்ல அசம்பிளில சைடுல நிப்பாங்க, நின்றுட்டு அடுத்த பரிசு யாரு, அடுத்த பரிசு, இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காகவே இங்க வர வேண்டியது இருக்குங்க. லைஃப்ல இதெல்லாம் கற்றுக்கொள்வதற்காகவே வர வேண்டியது இருக்கு. ரொம்ப குறிப்பா இருக்கு. ஒன்று, நான் பிறப்பதற்கு முன்பாகவே தமிழ் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க ஸ்ரீகவி ஐயா, மாகி ரமணன் ஐயா எல்லாம். நீங்க நிறைய ஜெனரேஷனை உருவாக்கிட்டீங்க தமிழ் மொழியோடு இப்படிதான் வாழ வேண்டும் அப்படின்னு. இன்னும் ஒரு வேண்டுதல், எங்களுடைய தலைமுறைகளையும் நீங்கள் இப்படி தமிழ் பணியில் கொண்டு சேர்க்க வேண்டும், நல் ஒழுக்கத்தோடு கொண்டு சேர்க்க வேண்டும். அதற்கு நீங்களோடு நீங்கள் தமிழ் பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடுவில் இருக்கிற எல்லாருக்கும் ஐயா உங்களையும் தான். லைஃப் அப்படிங்கிறத கொஞ்சம் ஸ்டாண்டர்டைஸ் அப்படின்னு சொல்லணும், ஒரு வளர்ச்சிக்குள்ள கொண்டு வரணும். இன்னைக்கு காலையில ஐயா ஸ்ரீகவி ஐயா சனி பேச்சு செஞ்ச மாதிரி எங்க தொலைக்காட்சியில சனி பேச்சு உண்டு. இங்க ஐயாவே பேசிடுவாரு, அங்க எனக்கு கேள்வி கேட்கறது மட்டும்தான் வேலை. வர்றவங்கள்ட்ட கேள்வி கேட்கணும். சனி பயிற்சினா என்ன, 7 சனினா எவ்வளவு நாள் இருக்கும், அதுதான் என்ன, அதுல கூட எண் கணிதத்துல ஒண்ணு இருக்கு, வாக்கு பஞ்சாங்கத்துல ஒண்ணு இருக்கு, அப்படி நிறைய புதுசா நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. எனக்கு புதிதாக இருக்கும். அப்போ இந்த சனி படிக்கும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும். குடும்பத்திற்குள்ள பிரச்சனை வரும், சொத்து பிரச்சனை வரும், உடல் நலம் கெடும், சில நேரங்கள்ல அதை விடவும் பெரிதான பிரச்சனைகள்லாம் வரும் அப்படின்னு வந்திருந்த ஜோதிடர் சொன்னாரு. எனக்கு அடுத்த ஒரு சந்தேகம் வந்துச்சு. சரி, இந்த பிரச்சனை எல்லாம் சனி பிடிச்சிருக்கும் போது மட்டும்தான் வருமா? இந்த 7.5 வருஷம் மட்டும்தான் எல்லாருக்கும் சொத்து பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, வீட்டுல நோய், கடனு, இதெல்லாம் இந்த 7 வருஷம் தான் வருமா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். ஏன்னா நான் செய்தியாளர், அவருக்கு நல்ல கொஞ்சம் துடுக்கா கேட்டேன். அவருக்கு கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டாரு. ஏன்னா அப்படித்தானே 7 வருஷம் எல்லாரும் கஷ்டப்படுவோம். பிறந்ததுல இருந்து போறது வரைக்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு தானே இருக்கோம். இறைநாமம் சொல்லி சொல்லி நம்ம வாழ்க்கையை தள்ளிட்டே இருக்கிறோமே. அப்போ அவரோட கொஞ்சம் சுதாரிச்சுட்டு சொன்னாரு, அது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு நேரத்துல உங்களுடைய பலன் உங்க அப்பாவுக்கு இருக்கும், உங்களுடைய பலன் உங்க அம்மாவுக்கு இருக்கும், உங்களுடைய பலன். அப்ப வாழ்க்கையில எப்பவுமே ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துதாங்க இருக்கும். நம்ம குடும்பத்தோட இருக்கிறோம். பையனுக்கோட ஜாதக பிரச்சனை தாத்தாக்கு அடிக்குது, பாட்டிக்கு அடிக்குதுன்னா எல்லாருக்குமே ஒரு பிரச்சனை இருந்துட்டு தானே இருக்கும். அதனால இந்த விஷயங்கள்ல நம்ம என்ன பண்ணணும், நம்முடைய 60 ஆண்டுகள் நம்முடைய இலக்கு அப்படின்னா 80, 90 எல்லாம் நமக்கான கிரேஸ் பீரியட். அதனால இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கவே கூடாது. இன்னைக்கு ஸ்ரீகவியாவுக்கு தெரியும், மாக்கி ரமணன், இவங்க எல்லாருக்குமே தமிழ் சொற்பொழிவுகளில் இணைந்து ஆற்றக்கூடிய திருமதி சுதா சேஷையன் அவர்களோடு திருப்பாவை திருவெண்பாவை இந்த மார்கழி மாதத்துல அவங்க பேசுறாங்க 5 நிமிடம். ஐயாவுக்கும் ஸ்ரீகவியாவுக்கும் ரொம்ப நெருக்கமானவர்கள். அவங்க இப்போ சமீபத்துல நல்லன எல்லாம் தகும் அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஐயா அந்த தலைப்புல முன்னாடியே எழுதியிருக்காங்க. அம்மா அதை எழுதி இருக்கிறாங்க. கல்கியில எழுதுறது ஒரு புத்தகமா தொகுத்துருக்காங்க. அப்ப அந்த புத்தகம்
ஒரு கடந்த வாரம் என்னிடம் கொடுத்தார்கள் அந்த நேர்காணலுக்கு நான் சென்றிருக்கிற போது. அந்த புத்தகம் என்ன பெருசா ஆன்மீகமா இருக்கும் போலுக்கு. நம்ம அபிராமி பட்டர் மாதிரி ஃபுல்லும் டெடிகேஷனா என்ன பண்ணிருப்பாங்க, ஆன்மீகத்திலே இருக்கும்னு பக்கத்தை அப்படி படிக்கும்போது அவங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. ஒரு கடவுளுக்கும் ஒரு இறைவனுக்கும் ஒரு அன்பருக்கும் உள்ள கான்வர்சேஷன். அப்போ இறைவன் போய் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. இதுக்கு இன்னுமே இல்லைன்னு கேட்கும்போது இறைவன் பாடி வதங்கி இருக்கிறப்பனை பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டார். அந்த கொடுத்ததில் நல்லா வளர்ந்துட்டார். ஐயா வரதராஜன் ஐயா சொல்ற மாதிரி நல்ல பிஸியா ஒரு பெரிய தொழிலதிபராக வந்துட்டாங்க. வந்தவருக்கு ஒரு நல்ல மனசு, நம்மளுக்கு கடவுள் தானே இவ்வளவு செஞ்சாரு, அப்ப அந்த கடவுளுக்கு ஏதாவது நம்ம செய்யணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 மாட்டு வண்டி நிறைய, ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லும் அரிசி, ஒரு மாட்டு வண்டி ஃபுல்லும் பால், இன்னொரு மாட்டு வண்டி ஃபுல்லும் தயிர் பருப்புன்னு சொல்லி 10 வண்டியை கொண்டு போறாரு. ஆனா அந்த கோயிலுக்கு போகும்போது ஒரு 2 பேரு அப்படி வரிசையா கோயில சாமி மறைஞ்சிரும். இதுக்கு 10 வண்டியில கொண்டு போறாரு. அப்ப அந்த கடவுள் அந்த அன்பத்தை கேட்கிறாரு. இந்த ஒரு கான்வர்சேஷனை வச்சுக்குவோம். அப்போ எதுக்குப்பா இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்? இல்ல சாமி, நான் இல்லாத போது கேட்கும் போது நீங்க கொடுத்தீங்க, அதுக்காக. ஓ அப்படியா? அப்ப இது கொடுக்கறது அப்படிங்கிறது நீ எதெல்லாம் எடுத்துக்கிற? இல்ல வெளியூருக்கெல்லாம் போனா சொந்தக்காரங்களுக்கு ஏதாவது வாங்கி கொண்டு கொடுப்போம்ல, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டாரு. அப்படியெல்லாம் நான் கொண்டு வரல, என்னுடைய கஷ்டத்தில் நீங்கள் உதவி செய்தீர்கள், அதற்காக நான் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அவர் கேட்கிறாரு, எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு? எனக்கு போதுமே, ஒரு ஒரு என்ன சொல்ல, ஒரு சின்ன சிரட்டையில இருக்க அளவுக்கு ஒரு அரிசியில ஒரு சாதம் போதுமே, அதுதானே அங்க திருவனந்தபுரம் பத்மநாப சாமிக்கு கொடுக்குறாங்க, இவ்வளவு போதுமே அப்படிங்கிறாரு. இல்ல இந்த கொஞ்சம் செழிப்பா சாப்பிட்டுக்குங்க, அப்படி வச்சு அபிஷேகம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாரு. உடனே அவர் சொல்றாரு, இங்க இவ்வளவு விஷயம் இங்க இருந்தா தீர்ந்து போய்விடும், இல்லை என்றால் இந்த பால் எல்லாம் வீணாகி விடும் அப்படின்னு கடவுள் இவர்கிட்ட சொல்றாரு. அதுக்காக நீ இந்த தெரு ஓரத்திலேயோ இல்லைன்னா இந்த கோவில் நடையிலேயோ கொண்டு போய் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறாரு. உடனே இவர் எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல, பசியால் வருகிறவர்களுக்கும் பால் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறவர்களுக்கும் இதெல்லாம் போய் சேரும் அப்படின்னு கடவுள் அந்த அன்பர்கிட்ட சொல்றாரு. உண்மையாகவே வளர்ந்து செழித்து வருகிற நபர்கள் இது போன்ற கோவிலுக்குள் செய்வதை காட்டிலும் அள்ளி கொடுக்கிறார்களே, இந்த அள்ளி கொடுக்கிற இந்த விஷயம் யாருக்கு கொடுக்க வேண்டும்? பசித்து வருகிறவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பசித்து வருகிறவர்களுக்கு கொடுக்கிற போதுதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே இறைவனுக்கு அவர் சொல்றாரு, என்னை அப்போதுதான் வந்து அடையும் அப்படின்னு. ஐயா வைகுண்ட சுவாமி சொல்லுவார்கள், தாழ கிடப்பாரை தற்காப்பதுவே தர்மம் அப்படிம்பாரு. முதல்ல கீழே இருக்கிறவனை தற்காப்படும், அதுதான் பெரிய தர்மம். அந்த தர்மம் செய்கிறவனுக்கு தான் மிகப்பெரிய வரம் கிடைக்கும். அவை சொல்லுவாள் 2 வரி, ஈதல் அறம் அப்படிம்பாங்க. அந்த ஈதல் அறம் கொடுத்து கொண்டே இருங்கள். அந்த கொடுத்து கொண்டே இருக்கிற உங்களுக்குள் அங்கு இருக்கிற அந்த சிவம் உங்களை வெற்றியடை செய்யும். அதனால அள்ளி கொடுங்கள், யாரென்று முகம் பார்த்து கொடுங்கள். இது போன்ற சற்சங்கங்கள் இன்னும் கூட நடக்கிற போது கொரோனா என்ன இதோட கொடிய நோய்கள் வந்தாலும் கூட தூசாக போய்விடும். அந்த அருள் இங்கிருக்க மனிதர்கள் மூலமாக நடந்தேறும். வாய்ப்பிற்கு நன்றி, அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒருமுறை அனைவருடைய வாராத நிமிடங்களும் கலைந்து விடுவதில் நன்றி. அடுத்த தலைமுறை அவருடைய வாரிசு. ஆமா, அடுத்ததாக டாக்டர், பல் டாக்டர், சாதாரண பல் டாக்டர் இல்ல, பல் நோய்களையும் தீர்க்கின்ற டாக்டர், பல்வகை நோய்கள் அப்படின்னு சொன்ன அவர் இந்த நிகழ்ச்சியினுடைய புரவலர். நோயில அதாவது காய்ச்சல்ல படுத்துட்டாங்க. நான் போன உடனே தான், நானும் பொன்முடிக்குமாரும் அவரை சந்திக்க போன உடனே தான் எழுந்திருக்கிறார். அவ்வளோ நாள் காய்ச்சல்ல இருந்தவர் எழுந்த உடனே ஒரு உற்சாகம். இப்பொழுதுதான் அவருடைய மருத்துவமனைக்கு எதிரிலேயே புதிய ஒரு மருத்துவமனை கட்டி மாபெரும் அமைச்சர்கள் எல்லாம் வந்து திறந்து அழகான மலர் ஒன்று அதில் வெளியிட்டிருக்கிறார்கள். டாக்டர் மகாலிங்க ஐயா அவர்கள் இன்றைய மதிய உணவு
உங்களுக்கு பரிமாறப்படுவது அவருடைய திருக்கை வழக்கம் தான். தமிழ் அழகான ஒரு சொல் இருக்கு, திருக்கை வழக்கம்னு. அதெல்லாம் கையாளுறதே இல்லை, என்ன கைக்கு வழக்கமே இல்லாம போச்சு. திருக்கை வழக்கம் என்ற ஒரு சொல், அதாவது கொடுத்து கொடுத்து கைக்கு பழக்கப்படணும். புதுசா எடுத்தீங்கன்னா வராது. அது மாதிரி அவருடைய திருக்கை வழக்கம் போன உடனே உணவுக்கு எவ்வளவு கேட்டு அவர் கொடுத்துட்டாங்க. அது மாதிரி ஒரு மாபெரும் மனிதர். எங்களுக்கு இந்த தெய்வ தமிழ் மன்றம்னு வச்சு 30 நாளும் இசை விழா நடத்துவோம். அது இல்லையேங்கிற ஒரு குறை தீர்ப்பதற்காக இன்றைய தினம் இந்த விழா இங்கே நடக்கிறது. எனவே இப்பொழுது மகாலிங்க ஐயா அவர்கள் இங்கே, ஏன்னா இங்கே தான் ஃபோக்கஸ் அந்த முகநூலில் நேரலையாக போகிறது. நீங்கள் பேசுறது உலகம் முழுக்க போகும். அது மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் இவரிடம் பல்ல காட்டி தான் ஆகணும். மற்றவர்களிடம் பல்ல காட்டினா காசு கேட்கறாங்கன்னு அர்த்தம். ஆனா இவர்கிட்ட பல்ல காட்டினா அந்த பல்லு அதோட போகுதுன்னு அர்த்தம். என் சொத்துக்கள் முழுவதும் என் மகளுக்கோ பேரனுக்கோ இல்லை, முதலாக என் சொத்துக்களை எல்லாம் பிடுங்கி கொண்டவர் பல் சொத்தை எல்லாம் அவர்தான். எனவே ஒரு பல்லு சொத்தை ஆயிடுச்சுன்னு போனாங்க 12 வருஷத்துக்கு முன்னாடி. மொத்த பல்லையும் எடுத்துட்டாரு. எடுத்த பிறகு அதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நான் அடுத்த மீட்டிங்ல போகும்போது பல்லு இல்லை. பல்லு இல்லைன்னோட செட்டு என் நாகேஷ் இங்க தான் போட்டாங்க. அது ஒரு சினிமா திருவள்ளுக்கேணி போறேன் அனுப்பிச்சார மகாலிங்க அனுப்பிச்சார, வாங்க வாங்க நாகேஷுக்கு நான் தான் பண்ணாது. நாகேஷுக்கு செட்டு வச்சுதான் பண்ணாருன்னு அப்புறம் தான் எனக்கு போடுது. ஈவன் சிவாஜி கூட. அதனால அப்படி அங்க போனவுடனே இவருடைய ஆள் சொல்றான், அனுப்பிச்சிட்டாரா வாங்க வாங்க. அப்பொழுது ஜெயா டிவிலாம் ஒரு ப்ரோக்ராம் பண்ண முதல் நிகழ்ச்சி. அப்போ சொன்னேன், நான் எவ்வளவோ செட்டு போட்டு பேசியிருக்கேன் வெளியில, ஆனா இப்ப நானே உள்ளுக்குள்ள செட்டு போட்டு பேசுறது இப்பதான். ஏன்னா அது எவ்வளவு கஷ்டம். இயல்பா பேசுறதுக்கும் நமக்குள்ளே ஒரு செட்டிங் பண்ணி அதை பேசுறதுக்கும் எவ்வளவு, அது இப்ப பழகி போச்சு. அப்படி அவர் மற்றவர்கள் எல்லாம் டீனா இருந்தவர். அவர் வந்து டீன். அவரு அதாவது லெக்சரர், ப்ரொஃபசர், டீன், பிரின்சிபல், அப்படி சென்னை பல் மருத்துவக் கல்லூரியில். அது மட்டுமல்ல, தர்ம சிந்தனை என்பது அவரிடமும் அவருடைய துணைவியார் தனலட்சுமியாரிடம் எப்போதும் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர். அவர் இந்த பகுதியில் நம்முடைய திருவொற்றியூர் மேலையும் பாரதி பாசறை மேலையும் மிக அன்பு வைத்திருப்பவர். இப்பொழுது அவர்கள் வாழ்த்து பேசுவார். இண்டஸ்ட்ரியல் கேட்டரர்ஸ் அப்படின்னா 12 மணிக்கு சாப்பாடு போட்டால் கரெக்ட், 12 ஆகி 1 நிமிஷத்துக்கு போட்டால் 1000 பேருக்கு 1000 நிமிஷம் போச்சு. 1 நிமிஷம் காலதாமதமாக போட்டால் 1000 நிமிஷம் அந்த கம்பெனிக்கு போச்சு. அந்த டயத்துக்கு கரெக்டாக போடணும், சாப்பாடு தரமாக இருக்கணும். அப்படி ஒரு 1000 பேருக்கு தினம் ஒரு கல்யாணம் தான் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு இண்டஸ்ட்ரியல் கேட்டரர், ஜிஆர்வி ஏஜென்சிஸ், இப்படி பல முகம் கொண்டவர். திருவத்தூரில் எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் ஐயாவுடைய பார்வை பெறாமல் இருக்கார். அவருடைய கைங்கரியம் அதில் இருக்கும். தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் ஐயா ஜி வரதராஜன் அவர்கள். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட் கலைமாமணி திரு ஸ்ரீ கவி அவர்கள். இன்னைக்கு அவருக்கு அருளரே அரசர் என்ற பட்டம் வழங்கியாச்சு. சாதா விஷயம் இல்லை, அந்த அமைப்பு தெய்வீக அமைப்பு அவருக்கு இருக்கிறது. சிலருக்கு பேச முடியும், பேசாலும் உருவத்தாலும் அந்த அமைப்பு அவருக்கு இயல்பாக அது ஒரு அருளை வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த இயக்கத்தை ஆரம்பித்து இன்னைக்கு செயலாளராக இருக்கிறார். அரசனுடைய பெரிய கௌரவத்தில் இருக்கிறார் தலைவர் ஐயா கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். நம்ம ரமணன் ஐயா அவர்களை பற்றி சொல்லணும்னா, சின்ன பிள்ளைகளை வளர்ந்தா அப்பா அம்மா பாசம், பிறகு வளர்ந்ததுக்கப்புறம் கணவனும் மனைவியும். அப்போ பாசம் வந்து ஒரு அட்டாச்மெண்ட், ஒரு வாழ்க்கையில் பிடித்தனம். இவங்க இருக்காங்க, சரி ராத்திரி வந்து ஒய்ஃபு காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த நிலையிலும் ஐயா வந்து ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அப்படின்னா அது ஒரு சாதா விஷயம் இல்லை. ஒரு நூல்ங்கிறது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறதுக்கு சமம்.
உயிர் அதை ஒன்று பிடிச்சி எடுக்கிறது வந்து லேசான விஷயம் தான். அதனால சினிமாவில் சொல்லுவான், அம்மா தான் காப்பாற்ற முடியும், இல்லை பிள்ளையை காப்பாற்ற முடியும், இப்படிலாம் இருக்கும் டைலாக். அந்த அளவுக்கு ஒரு புஸ்தகம் போட்டால் தான் கஷ்டம் தெரியும், எத்தனை அளவு கரெக்ஷன் பண்ணோம், அதுக்கப்புறம் எப்படி தப்பு வரும். ஆக ஒரு நூல் போடுறதுங்கிறது சாதா விஷயம் இல்லை. அதில் நூல் அதிகமாக போட்டவர் பூங்குழி குமார் ஐயா, மாக்கி ரமணன் அவர்களுடைய அன்றாட வேலையை தான் புஸ்தகம் எழுதுவார், பப்ளிஷ் பண்ணுவார். இதுக்கெல்லாம் நல்ல ஒரு ஆதரவாளர் ஐயா மயிலாப்பூர் சிவாலயம் மோகன். அவர் ஒரு தெய்வீக மனிதர். நடிகவேல் யார் சொல்லுங்க, யாருன்னா தெரியுமா? நடிகவேல் தமிழ்வேல் அப்படின்னா சிவாலயம் மோகன். மடாதிபதி அவர்களால் வழங்கப்பட்ட ஒரு பதவி. ஐயா டிவியில இருந்து வந்திருக்கிறார், அழகாக பேசி அமர்ந்திருக்கிறார். நான் பெரிய நிகழ்ச்சிகள் மட்டும்தான் அவரை பார்க்க முடியும். நாஞ்சில் பெற்ற செல்வம். ஆக எனக்கு இங்கே பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. இந்த பூசி கிருஷ்ணமூர்த்தி அண்டு நம்ம ரமணன் அவர்களுடைய தொண்டு மேலும் மேலும் சிறக்க வேண்டும். பொருளாளர் ஐயா நீலகண்டு, திருவத்தூர்ல யார் யார்கிட்ட என்னென்ன இருக்கு, என்ன அசைட் இருக்கு, எந்த இடத்துல எந்த சதுரமான இடம் இருக்கு, பரவமா அவர் கத்துப்படி. ஆமா, கண்டு சொல்றாரு. அது மாதிரி திருவத்தூருடைய தலையெழுத்து மொத்தம் அவருக்கு தெரியும். யார்கிட்ட எந்த இது இருக்கு, எது எந்த நம்பரு எல்லாம் சொல்லும். அது மாதிரி துணைவியார் செக்ரட்டரியேட்ல பணிபெற்றவர்கள். இவர்கள் எல்லாம் இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாட்டுக்கு சாதா விஷயம் இல்லை. கோவிந்தராஜன், நான் ஒவ்வொரு நாளாக சொன்ன டைம் ஓடிக்கிட்டே இருக்கும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் அந்த நாளில் இருந்ததை பார்க்குற மாதிரி இருக்குது. அந்த நாள் சினிமாவில் ஒரு நிகழ்ச்சி நடத்தினால் சாப்பாடு போடுறது வைக்கிறது இதெல்லாம். இந்த இதெல்லாம் எங்கே அழிஞ்சு பெருமான்னு நினைக்கிற அந்த திருவொற்றியூரில் மட்டும்தான் இந்த ஒரு நிகழ்ச்சி நடந்துருக்கு. இந்த படமையை பார்க்க முடியுது. அந்த அந்த பாட்டு வரும் மீராவோட பக்த விழா. அந்த நாளும் வந்திடாதோ பிருந்தாவனத்தில் நந்தகுமாரும், அந்த நாளும் வந்திடாதோ. அந்த நாளை நினைச்சு அந்த சங்கர மடம் இந்த நிகழ்ச்சி இங்கே நடக்குதுன்னா சாதா விஷயம் இல்லை. இங்கே சங்கராச்சாரியர் சமாதிகள் இருக்கிறது. இது ஒரு பெரிய ஸ்தலம். இந்த இடத்துல ஒரு அரங்கேற்றம் இந்த புஸ்தகத்துக்கு நடக்குன்னா அது தெய்வ கிருபை. இங்கு வந்திருந்த எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயக்கம் தொடர்ந்து இன்னும் மேலும் மேலும் வளர வேண்டும் என்று ஆண்டவனை வைத்துக் கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். கலைமாமணி அவர்கள் பாராட்டுவார்கள். பொன்னாடை அணிவித்து பொன்மாலை அணிவிப்பாங்க. அடுத்ததாக நாம் அவரோடு எதிர்பார்க்கின்ற ஸ்ரீகர் ஐயா அவர்களுடைய உரை. அவர் அங்கெல்லாம் எங்களை தான் பேச வைப்பார், அவர் பேச மாட்டார். ஆனால் ஒழுங்காக பேசணும்னா அவர் பேச ஆரம்பிச்சிருவார். ஒரு முறை நவராத்திரி செட்டிங் நடந்தது. ஒரு பெரிய செட்டிங் ஜெயா டிவியில் 9 சொற்பொழிவாளர் 9 நாளும். ஒரு இசை நிகழ்ச்சி, அதுக்கு முன்னாடி ஒரு சொற்பொழிவு 1/2 மணி நேரம். நான் சுதா தேசியம், இது போல் பரசுராமன், இது 9 சொற்பொழிவாளர். எல்லாம் ஆரம்பிக்கும் போது 5 பேர் கணந்தரும் கழுதுனா, நான் ஒருத்தன் தான் ஆங்கார் என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளை நீங்கள் அப்படின்னு ஆரம்பிச்சேன். எத்தனை பேரைய கணத்தைய பிடிச்சிட்டு அழுவீங்க, வேற பாத்தி பாடுங்கயா.
எல்லாரும் நடந்தருன்னு ஆரம்பிச்ச உடனே அவருக்கு வந்தது பாருங்க கோபம். அப்பதான் என்ன சொன்னார், இந்த பாரியா ஓங்காரி என்பால் அவள் ஒரு பெண் பிள்ளைன்னு திருமந்திரத்துல இருந்து இருக்காரு. எப்போ ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடியே நான் திருமந்திரத்துல ஈடுபாடுடையது அவருக்கு தெரியும். அப்பதான் சொன்னாரு. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டை சொல்றது வந்து சிறப்பு இல்லை. எல்லாரும் ஆரம்பிக்கும் போது தனம் தருன்னு ஆரம்பிச்சோடனே எழுதுப்பான், வேற பாட்டை பார்த்துப்பான். அதெல்லாம் அப்படி ஒரு தரமான பதிவு இல்லைன்னா நிறுத்துவாரு. லைவ்ல கூட அவரோட பண்றது ரொம்ப கடினமான விஷயம். ஆமா, என்னை விட்டுட்டு போயிடுவார், தனியா பாத்துக்க அப்படின்ட்டு போயிடுவார். ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் நான் சொல்றேன், அவருடைய செல்வாக்கு என்னங்கிறதுக்காக. நம்முடைய திருவொற்றியூர்ல 2 கும்பாபிஷேகத்தை நேர்முகர்மை செய்கின்ற ஒரு வாய்ப்பு பாக்கியம் இறைவன் எனக்கு கொடுத்தான். ரெண்டு இதுக்கு முன்னாடி 1993 நடந்தபோது வானொலியில பண்ணேன். அதுக்கப்புறம் இப்ப 2015 நடக்கும்போது ஐயா அவர்களுடைய பாக்கியத்தால நான் ஜெயா தொலைக்காட்சியில நேர்முக வர்ணனை பண்ணேன். அப்போ நான் பல சம்பவங்கள் எல்லாம் புத்தகமா எழுதல. நிறைய பேர் சொல்றாங்க எழுதுன்னு. ஆனா அது வந்து ஒரு விளம்பரமாகவும் அது ஒரு சுய வெளிச்சமாகவும் ஆகிவிடும் என்பதை நான் எழுதலை. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் இப்போது நான் வெளிப்படுத்துகிறேன். அப்பொழுது இருந்த செட்டியார் அவர்களும் மற்றவர்களும் சேர்ந்து நான் கொஞ்சம் பாரதியை போலதான் என்னையும் என் தமிழையும் மதிச்சா நான் தலைமுடிவேன் ஒழிய என்னுடைய தமிழுக்கு எனக்கு இல்லை, என்னுடைய தமிழுக்கு எது சரியாகல நான் முன்ன இருந்தோ தமிழை ஓதினேன்னு போய்கிட்டே இருப்பேன். நான் கோயிலுக்கே வராதுன்ட்டாங்க கும்பாபிஷேகம், நீ வர வேண்டாம் அப்படின்னு பேராசிரியர் அரங்கராமலிங்கன்னு ஒரு பெரியவரை வச்சு உள்ள எல்லாரும் அப்போ என்ன கேட்குறாங்க, இத்தனை வருஷமா நீ கோயிலில் இருந்திய கும்பாபிஷேகத்துக்கு ஒன்று வேண்டான்ட்டாங்களே அப்படின்னு. நான் தினந்தோறும் அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கேன் ஒரு வரி, நீங்கள் படித்து நீங்கள் கருத்து சொல்லணும். ஒரே ஒரு வரி, என்னுடைய 68 ஆண்டுகளில் நான் ஒரு நாளும் கோயில் செல்லாத நாள்களே இல்லை. அதுபோல் எனக்காக ஒரு நாளும் மருத்துவமனைக்கு சென்றதே இல்லை. இது ரெண்டும் உண்டு. கோயில் செல்லாத நாளும் இல்லை, எனக்காக. மற்றவர்களுக்காகலாம் நான் மருத்துவமனைக்கு போயிருக்கேன், எனக்காக சென்றதில்லை. காரணம் இறைவன் மேல நான் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை. அது மாதிரி அம்மாவிட்ட போய் அழுதேன். இவன் சொன்னாரு, நீ வாயா ஜெயா டிவியில நேர்முக வர, நீ வாயான்னா. அத்தனை பேரும் திருவத்தூர் நோக்கி கும்பாபிஷேகத்துக்கு வராங்க, நான் மட்டும் திருவத்தூர்ல இருந்து வெளியில போயிட்டு இருக்கேன். 7:30 மணி காலையில நம்ம கோயில் கும்பாபிஷேகம் நடக்குது. என்ன பண்ணாரு, 6:30 மணிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. 7:30 மணிக்கு நியூஸ், ஜெயா டிவியில நியூஸ் வந்து ஒரு முக்கியமான விஷயம். அம்மா இருந்த போது, இப்பெல்லாம் நாம சொல்ல வேண்டாம். நியூஸ் போகும்போது அந்த கும்பாபிஷேகம் பண்றதுதான் முக்கியம். எப்படி திருமணம் என்றால் தாலி கட்டுவது முக்கியமோ, குடமுழுக்கு என்றால் அந்த கோபுரம், அதுவும் ராஜகோபுரத்துல அந்த 5 நிலை கோபுரத்துக்கு மேல கும்பாபிஷேகம் பண்றது முக்கியம். அது கரெக்டா 7:30 மணிக்கு மேல வருது. இவருடைய செல்வாக்கை தெரிஞ்சுங்க, நிறுத்தினான்ட்டு அதை எங்க மேலேயே அப்படியே நிக்கிறாங்க. ஏன் நிக்கிறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நியூஸ் போகுது, ஜெயாஜா நியூஸ் போகும்போது என்ன ஆகும், பண்ணிட்டாங்கன்னா அதை ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் போடுவாங்க. அவர் அதுக்கு தேவையில்ல, நின்றுட்டே இருந்தாங்க இங்க நியூஸ் ஓடுற வரைக்கும். நியூஸ் முடிஞ்சு பாருங்க பண்றாங்க. எனவே தன்னுடைய ஒற்றை விரலில் நிறுத்து என்பதற்கும் செய் என்பதற்குமான செல்வாக்கி இவர் கையில் வச்சிருந்தார். அதெல்லாம் இப்ப நடக்குமா? கரெக்டா அந்த நியூஸ் முடிஞ்சது, டக்குன்னு கையை காட்டினாரு, உடனே லைவ் போச்சு, செய்திகளுக்கு பின் தொடர்கிறதுன்னு போட்டாங்க. உடனே அப்போ அந்த வர்ணனை சொன்னேன். அப்படி அது மட்டுமல்ல, ஒரே நாள் ஸ்ரீவில்லிபுத்தூர் ராமேஸ்வரமும் ஒரே நாள் ஒரே பிரேம்ல 2 ஒரே பிரேம். ஒண்ணு ஆன்மீகத்தினுடைய சைவம் ராமேஸ்வரம், ஒண்ணு வைணவத்துல ஸ்ரீவில்லிபுத்தூர். 2 சாதாரண இடம் இல்லை. அவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் எடுத்துட்டாரு, ராமேஸ்வரத்தை எனக்கு கொடுத்தாரு. ஆளுக்கு பாதியா பிச்சு பிராசம், இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே நேரத்தில் கும்பாபிஷேகம். அந்த 2ஐயும் ஒரே பிரேம்ல காட்டும். அப்பதான் சொன்னேன், நான் ஒரு கருத்து சொன்னேன், மனிதனுக்கு 2 கண்கள் படைத்தது 2 கும்பாபிஷேகங்களை ஒரே பிரேமில் பார்ப்பதற்காக. இந்த கண்ணால் ராமேஸ்வரத்தை பாருங்க, அந்த கண்ணால் ஸ்ரீவில்லிபுத்தூரை பாருங்க. அதெல்லாம் வாழ்க்கையில மறக்க முடியாத பல வாய்ப்புகள். அதை விட எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு என்ன தெரியுமா? 1980 40 வருஷத்துக்கு முன்னாடி
மலவையாவும் சிம்மக்குரல் சீதாபதினு அவங்க அப்பா இந்த வசந்த மண்டபத்தில் பேசினாரு. இவருடைய குரல் பாருங்க, எந்த ஆன்மீக சொற்பொழிவாளருக்கும் இல்லாத தேசுதாசுக்கு எப்படி ஒரு தனி குரலோ அப்படி 2 பேருக்கு தான் குரல் இருக்குங்க. ஒன்று அப்துல் ஹமீது, ஒரு அறிவிப்பாளர், இலங்கை அறிவிப்பாளர் அப்துல் ஹமீதனுடைய குரலை கேட்டீங்கன்னா அவர் குரலுக்கு இணையா எவனுமே கிடையாது. பேசுவாங்க, ஆனா அந்த வாய்ஸ் பேங்க் இருப்பாங்க, இந்த மாடுலேஷன். அந்த அப்துல் ஹமீதுக்கு எவ்வளவு சிறப்போ அவ்வளவு சிறப்பு ஸ்ரீகரிக்கும் உண்டு. அதே குரல் தான் அவங்க அப்பா சிம்மக்குரல் சீதாபதிக்கும் உண்டு. இப்பதான் இவர் கேட்டாரு, சிம்மக்குரல் சீதாபதியோட பையனான்னு கேட்டாரு. நிறைய பேருக்கு தெரியாது. 80களில் வசந்த மண்டபத்துல அவர் பின்னியில் ஒரு பெரிய ஆபீசர் எங்க அப்பா. எனக்கே தெரியாது, இவர் சொல்லிதான் தெரியும். சரி, என்ன மாதிரி ஏதோ சொற்பொழிவாளர் கொண்டு ஒரே ஒரு படம், ராமர் படம், சின்ன படம், அந்த தீப்பெட்டி அளவு இருக்கும், அதுக்கு பின்னாடி சிம்மக்குரல் சீதாபதி ஒரு ஸ்டாம்ப் அடிச்சுப்பாரு, அடிச்சு எல்லாருக்கும் கொடுப்பாரு. நான் அப்பதான் பேச வந்த நேரம் 1980. அப்போ அவரோடு சேர்ந்து பேசிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. அவருக்கு பிறகு இவரோடு சேர்ந்து பேசிய பாக்கியம் கிடைத்தது. இவருக்கு பிறகு இவருடைய பையன் சுபாஷ் கவியோடு நானும் சன் டிவியில் சேர்ந்து 3 தலைமுறையோடு பேசுகின்ற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்ததுன்னா அது அவருடைய விழாவிலே நான் அவருடைய மலரிலே எழுதியிருக்கேன். எனவே அப்படிப்பட்ட குரலுக்கு சொந்தக்காரர். அது மட்டுமல்ல, ஆன்மீகத்தை தவிர எற்றைக்கும் ஏழை பிறவிக்கும் உற்றோமையாவே உனக்கே நாம் ஆட்செய்வோம் சொன்னது இவங்க குடும்பத்துக்கு தான் பொருந்தும். ஏன்னா சீதாபதி அவர்கள், ஸ்ரீகவி அவர்கள், அவர்களுடைய பையன் இன்னும் ஆன்மீகத்தை தவிர வேற எந்த துறைக்கும் அவங்க போகவில்லை. அப்படிப்பட்ட பெருமையும் தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும் என்பதை போல அந்த 3 தலைமுறை ஒரே ஆன்மீக பணியை செய்கிறார்கள் என்றால் இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர் இப்பொழுது உங்கள் முன்னால் பேசுவார். வாழ்க வளமுடன், வாழ்க வையும். அகலகில்லே நிறையும் என்று அதன்மேல் மங்கையுரை மாற்றுவார். நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் எண்ணி ஆடுவார். நிகரில் அவர் நுனி கணங்கள் விரும்பே கிடந்தார். புகழ் ஒன்றில்லா அடியே உன் அடிக்கீழமர்ந்து திருமலை தெய்வம் திருவேக்கிடமுடையான் திருவருட் கருணையினார்கள். சங்கர மடத்திலே ஒரு சாத்வீகமான எங்கெந்த தேடினும் கிடைக்காத நூலாசிரியர் என் இளவன் மாத்திரம். இங்கே எனக்கு 10 வயது மூத்தவர் ஜிவி என்று சொன்னார். ஜிவி ஜி என்றால் காட், வி என்றால் வல்லன். காட் என்பதற்கு ஜிஓடி, ஜி ஜெனரேட்டர், ஓ ஆபரேட்டர், டி டெமாலிஷன். வள்ளல் வள்ளலார் இங்கே இருந்தது. அந்த வள்ளலார் அவருடைய அருட்கருணையினாலே இங்கே வரதராஜன் நமக்கு. வரதராஜன் சாதாரண ஆளு, அந்த வரதராஜன் சரி, இந்த பேரோட திருமழிசை ஆழ்வாருடன் இரவில் பேசியவர்கள். திருவொற்றியூரில் பேசிக்கொண்டு திருவொற்றூர் வடக்கு தெற்கு என்ற பிரிவுகளை பற்றி நிறைய பேர் பேசினார். வடக்கு உயர்ந்தது, தெற்கு தாழ்ந்தது, அதுதான் திருவிளையாட புராணங்கள். அதற்காக ஒரு அகத்தியரை அனுப்பி வைத்தார்கள், தெற்கை உயர்த்துவதற்காக. இப்போது எந்த அகத்தியர் போக வேண்டாம், வடக்கு வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது, உயர்ந்து கொண்டுதான். நானும் வடக்கில் தான் பிறந்தேன். எங்கே வள்ளல் பெருமான் இருந்தாரோ அதற்கு அடுத்த ஒரு 2வது தெரு கிருஷ்ணமராயர். எங்கே அவர் முதலில் தரிசித்தாரோ அந்த திருக்கான. அப்படி ஏதோ ஒரு தொடர்பு இருப்பதால் தான் நாம் இதை போற்றிக் கொண்டிருக்கிறோம், பாராட்டிக் கொண்டிருக்கிறோம், புகழ் மாலை சாத்திக் கொண்டிருக்கிறோம்.
டாக்டர் பல் டாக்டர் உடம்பு என்னுடைய டாக்டர் சிவகடாட்சி மதம் ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட் நண்பர் 40 ஆண்டுகள். ஒரு நாள் உடல்நிலை சரியில்லை என்றார். ஒரு நல்ல டாக்டர் பாருங்க. இந்த விழா ஒரு அற்புதமான விழா. ஒரு சின்ன என்று காலை நான் நியூஸ் தொலைக்காட்சியில் பல பெரிய மனிதர்கள் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் எல்லோரும் ஏன் அவர் இங்கே பேசக்கூடாது என்று சொன்னார்கள். அவர்கள் சொல்ல தேவையில்லை. நான் பேசுவேன், கோயில்களுக்கு இனி செல்வதில்லை. 5000 திருக்கோயில்களை இந்தியா முழுவதும் படப்பிடிப்பும் நடித்து பதிப்பிலும் செய்துவிட்டேன். ஜெயா தொலைக்காட்சி. பெரிய மகன் போவார், இவர் சின்ன மகனை ஆசீர்வதித்தார். அவர் சுபாஷ் கவி ஆலய உலா என்பதல்ல, ஆலய வழிபாடு என்பதை 8 ஆண்டுகளாக சன் தொலைக்காட்சி செய்து கொண்டிருந்தார். ஜெயா டிவி. இப்போது எனது பெரிய மகன் சுராஜ் கவி என்பவர் டிப்ளமா ஆஃப் டெக்னாலஜி, கிரேட் எடிட்டர். ஒரு 19 படங்கள் ஜெயம், சன்னா மகாலட்சுமி, சம்திங் ஜெயராம் ஆனந்தான் பேசினோம் செய்துவிட்டு 4 ஆண்டுகளாக திரைப்படத்திற்கு நான் பணி செய்ய மாட்டேன், அந்த காட்சிகள் எல்லாம் எனக்கு ஒப்புமை அல்ல என்று டிவிஎஸ் வேணு சீனிவாசன் ஆதரவுடன் அவர் இறங்கிவிட்டார். இன்று நியூஸ் செய்து அவர் படம் பிடித்துக் கொண்டு வருகிறார். அடியில் பேசுகிறேன் இதுதான் என்னுடைய கருத்து. ஐயா அவர்களை பற்றி ஒரு சிறிய குறிப்பு இங்கு எழுதுவதுடன் என்ன செய்ய போகிறீர்கள் என்று துணைவியார் கேட்டார். துணைவியார் இல்லாமல் நான் இன்னும் செல்வதில்லை. ஞானபூமியிலும் சரி, ஜெயா தொலைக்காட்சியும் சரி, அவர்களும் 5000 கோயில்கள் தரிசித்தேன். ஒரு சின்ன விஷயம் வந்தது மனசுக்கு. இங்கே அற்புதமாக பாடியிருந்தார் கந்தன், டாக்டர் கந்தன். ஓர் அகல் விளக்கில் இருந்து 1000 அகல் விளக்குகளை ஏற்றார். ஏற்றிய பின்னும் தாய் விளக்கு தன்னுடைய திண்மை திறமளவும் தாய். பாரதி பாசலுக்கு தாய் விளக்கு எங்கனம் உள்ளதோ அங்கனமே தான். முனைவர் பெருமான் மாற்றி கவனம் அனைவருக்கும் ஏற்று விளக்கு இவன். அது இறை நெறியும் மறை நெறியும் இடைகின்ற அருள் விளக்கு, திருமந்திர பொருள் விளக்கு, மா விளக்கு மாற்றி. கீதா கீதா என்று பலமுறை தொடர்ச்சியாக சொல்லி பாருங்கள். தாகி தாகி என்ற சப்தத்தில் தாகி என்றால் தியாகி. தியாகியாக இருப்பதுதான் கீதை முடிவான உபதேசம் என்பதை பரமஹம்சர் ராமகிருஷ்ணன் கூறுவார். மாகி மாகி என்று சொல்லி பாருங்கள். ஒற்றியூர் பெருமான் மாப்புகழையும் மாண்பையும் கொடுத்த ஒரே மாகியவர். இன்னும் மாகி மாகி எனும் மந்திரம் தந்திரமாகும், தந்திரம் மந்திரமாகும். மாண்புக்கு பொருள் சொன்னவரே மாகிதான். அதனால்தான் மான் என என்னை அழைத்திருக்கிறார். பாலாடை நாடி பால் தராமல் மேலாடை மூடி பால் தந்தவர் ஒரு தாய். பாலாடை மூடி பால் தராமல் மேலாடை மூடி பால் தந்தவர் ஒரு தாய். அவள் பெற்றவள் இந்த தமிழன். அவள் பெற்றவள் இந்த தமிழனை. நூறாடை நெய்யை இவன் நுண்ணறிவில் நிலைத்து உற்றவள். அவள் பேர் தமிழனை. இந்த தமிழனை அவள் தமிழன். திருக்குறள், ஔவையா, திருமந்திரம், திருப்புகழ் இன்னலாம் தொடர் சொற்பொழிகள் தொடர்ந்த நிலையிலும் அமுதே தமிழே அருமருட்டே என்ற நூல் தமிழ் பாடல். முப்பாடுக்கும் அப்பாடு இல்லாமல் இப்பாடு. இது ஆவிப்பாடல்ல, சரியான பால் என்று சொல்லி காலையில் துவைக்கிறேன். என்ன எழுதி கொண்டிருக்கிறீர்கள்? ரமணன் இதை போட்டுக்கிறேன் என்றார். பையில் வைத்து அவருடைய தமிழ் பற்று. நான் படிக்காதவர். 9ஆம் வகுப்பு முடிப்பதற்குள் திரைப்படத்தில் வந்து பாட்டு எழுதிவிட்டேன். முத்தியாத்தூர் பள்ளிக்கூடத்தில் படித்தேன்.
கவிதைகள் எழுதி பத்திரிகைகள் ஸ்ரீகவியாரோ பெரிய ஆள் என்று அவர் பரிசீலித்து விட்டு பணம் அனுப்பி விட்டார். அவர் துணை கொண்டிருந்தால் ஸ்கூலில் நினைவுலாம். நான் என்ட்ரி பண்ணது காதலிக்க நேரம். 21 வயது உணர்ச்சிகள் என்ற படம் தமிழான். என்னுடைய நண்பன் பாலுமிக என்பவர் அழியாத போலங்கள் 3 பண்ணி அதற்பின் சட்டம் பிரிக்கிறது, கைகேரகம், பூமொழி புரியுது, கார்த்திகை தீபம், தீரவீர சூரகர்ணன். 15 படங்களை எழுதி 10 படங்களை கைவசம் வைத்துக் கொண்டிருந்தேன். தந்தைக்கு பிடிக்கவில்லை, முகம் மாறி. என் பாட்டனார் இளையவள்ளி வரதாச்சார் சீமாச்சார், நாங்கள் திருமணம் இது விட்டுலாம எதை பிடிக்கலாம், மணியனை பிடிக்கும். ஞான பூமி போய் சேர்ந்து சொற்ப தொகைத்தார், சொற்ப தொகை. ஆனால் சம்பளம் சொற்பம். நான் பெற்றதெல்லாம் 50,000 லட்சம். நான் அவர்கள் இந்த இடத்திலே பேசுகின்ற போது 2 நினைவுகளை சுருக்கமாக சொல்கிறேன். வழிவழியா 40 ஆண்டாகிவிட்டு உள்ளே இந்த உள்ளேதான் சிவபிரான் தோற்றம் அப்பியரன்ஸ் என்று சொல்வார்கள். இரவு ஷூட்டிங் நடந்த இந்த சங்கர மடத்தில் அதிஷ்டானம் இருந்து இருக்கிறது என்றால் பரசுராமன் சொன்னது போல மகா பெரியவாளுடைய வாழ்க்கை வரலாற்றை திரைக்கதை வசனம் பாடல் எழுதி இயக்கியவர். இட் வாஸ் ரிலீஸ்ட் பை நரசிம்மராவ் 93 பல விஷயங்களை திரைப்படங்கள் செய்துவிட்டு ஞானபூமி தான் என்னை தூக்கி வளர்த்ததை தவிர ஜெயா டிவி நான் தான் தூக்கி வளர்த்தேன். ஒரு முறை என் இனிய நண்பன், நீண்ட நாள் நண்பன், எனக்கு அவனுக்கு 14 வயசு டிஃபரன்ஸ், வாரி அவர்கள் சொன்னார், சீக்கிரம் ஒரு பேப்பர் வச்சு சாதாரண பேசுறேன். என்னடா பேசுறாங்க, மணியன் மெச்சிக்கணும்னு சொல்லிட்டு அங்கே போட்ட விதையை ஜெயலலிதா ஈஸியாக அறுவடை பண்ணி தருகிறார். இப்படிப்பட்டவர்கள் நான் பேசிக்கொண்டிருப்பேன். பொதுவாக சென்றவுடன் அருள் நேரம் எப்படி சொல்லுவான், எனக்கு சந்தேகங்கள் வரும். உடனே மாட்டி திருமங்கலத்தில் எத்தனாவதியா எப்படி குழப்பமா, நான் ஒன்னா படிச்சிருக்கலாம். குரானை படிச்சுட்டு, பைபிள் படிச்சுட்டு, தம்பபலம் படிச்சுட்டு குழம்பி போய் உட்காந்துருக்கு. அவன் சொன்னா அடுத்த கருத்து அவனுக்கு வர்றேன். உடனே சொல்லு. அடுத்து பரசுராமன், அண்ணா ஒரு 10 நிமிஷம் கை கொடுத்து நான் மாடிக்கெல்லாம் போன புத்தகம் எடுக்கிறதுக்கு நீங்க கேட்கறது உள்ளதான் இருக்கிறது. வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கற்றோரை காமருவார், மற்றோரெல்லாம் வெற்றி. நேற்று கூட சொன்னேன், 3 ஆண்டுகளாக ஒரு சனீஸ்வர மேட நாடகத்தை ஒரு புஸ்தகம் கொண்டு வரதுக்கு நான் பண்ற கஷ்டம். மாசத்துக்கு 2 புத்தகம் கொண்டு வர அவருடைய கையெழுத்து மிக அழகாக இருக்கும். எனக்கு வராது, பேனாவில் இருக்கிற நான் பென்சில் எழுதுறதாக. ஸோ இதையெல்லாம் பிறந்து வருவதில்லை. கருவில் இருக்கும் திரு எப்படி பிரகலாதன் இருந்தானோ, எப்படி துருவன் இருந்தான், அப்படி வந்து கருவில் இவர். அதிலும் இவர் ரேவதி கேள்வன் என்றால் பதியம். அந்த அம்மையார் இல்லக விளக்கது அந்த இருளை கெடுத்து ஒளிவிளக்காக்கி சென்றவர் அந்த அம்மையார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் பின்னால் பெண் இருப்பார் என்றார்கள். சில பேர்களும் இருப்பது உண்டு. மனிதர்கள் பொண்ணு பொறுமையா இருந்த பூமாதேவி, பொங்கி இருந்த பதர்கள். ஆகையினால் இவருடைய துணைவியார் அவர்கள் அந்த நிலைமையிலும் பல இடங்களில் புது யுகம் என்ன, சன் டிவி செய்திகள், பல இடங்களில் நியூஸ் 7, இப்போ நான் நியூஸ் 7 பேசுவேன் எல்லா இடத்துலையும். எனக்கு எவ்வித அச்சமும் எவரை பார்த்தாங்களே இது கண்ணதாசன் சொல்லுவான். 21 வயதில் அவனுக்கு அச்சமே என்னையே தாக்கி போயிடும். ஒரு சைக்கிள் எடுத்து நேரம் கண்ணதாசன் கேட்போம், அவர் உட்காந்துருப்பார், யாரும் அவர்கிட்ட போகணும். நல்ல ஸ்டைலாக இருக்கும். என்ன திருவம்பார் காதார் கொலையாறு, பைம்பொன் கணக்காக, போதை குழலாக, கட்டோடு கோடாக சரியாக அன்று அவனுடைய நாமம் கேட்டால் அடுத்தவனுக்கு ஊரை கேட்டான். அன்றொரு நாள் அவனுடைய பேரை கேட்டேன்னா பால் பண்ணும். நான் நக்கல் அடிக்கிறதுக்குன்னே போகிறேன்.
அந்த வயசு எனக்கு பத்திரிகைலாம் வந்துருச்சு. அப்பா அவர் சொன்னதுதான் இவர் சொல்லியிருக்கிறார். நல்ல விஷயங்களை எழுதி கையில் வைத்துக்கொள், அதையே பாராயணம் செய்யும், உனக்கு தக்க சமயத்தில் அந்த எழுத்துக்கள் உதவி செய்யும். பேராசிரியர் முனைவரம் மிக அற்புதமான எழுத்தாற்றல். சற்றே நீங்கள் இருந்தால் எப்பவுமே ஒரு பேச்சில் சொல்லுவார், என்னன்னா டென்டேஜ் ஒரு மீட்டிங்கில் கேட்டார், எவ்வளோ நேரம் பேசணும்னு கேட்டாங்க. 1000 பேர். நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நம்ம 10 நிமிஷம் மேலே இருக்க மாட்டோம். அதனால் நான் வாட்சை கைட்டு வைக்கிறது தான் எனக்கு விஷயம். நான் டைம் கேட்க சொல்ல டைம் வெள்ளக்காரன் பழமெல்லாம் சொல்ல கேட்கிறேன். இந்த அமுதே தமிழே அருமருந்தே கிருஷ்ணமூர்த்தி சார் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. என்னுடைய பொருள் அவர் பொருள் சார்ந்து. குமரன் மருந்தகம், குமரன் மருந்தகத்தை இந்த புத்தகம் நிறைய போகும். என்ன எல்லா மருந்து இது 27 அத்தியாயங்களை எழுதி முன்னாள் புத்தகம் கொடுத்தாங்க. என்னை எப்பவுமே இப்படிதான் டெஸ்ட் பண்ணுவாங்க. சுவாமி மோக்காரன் 27 நோய்க்கு மருந்து. அது எனக்கு மிக பிடித்தமான ஒரு வரி. புரட்டி கொண்டு வருகின்ற ஒரு திருப்புகழில் இருமல் உரோகம் முயலகன் வாதம் எரிகுண நாசி விடமே நீர் விடாத தலைவலி சோகை எழு கமல மாலை இவையோவை பெருவயிறு ஈரை எரிகுலை சூளை பெருவழி வேறும் புல நோய்கள் பிறவிகளோடும் என்னை நெறியாதவரி உன் தாள்கள் அருள்வார். 27 இறுதியா திரை இசையும் பாடலாசிரியர் சொல்லி பாவனாசன் பற்றியும் தண்டமாணி பிள்ளையை பற்றியும் இவர் சொல்லி இருக்கின்ற வார்த்தைகள் மூதாதிரைகளை முன்னோர்களை மதிக்கின்ற ஒரு பண்பு இருப்பதால் தான் இவரை நாம் மதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே மாற்றம். 27 நெஞ்சை அழும் கோயில் சரி, தஞ்சை கோயிலை பற்றியும் சரி, எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே நல்லா புரிஞ்சு, எருவிடும் வாசற்கு இருவிரல் மேலே கருவிடும் வாசற்கு இருவிரல் கீழே உருவிடும் சோதியை உட்க வல்லாட்டு கருவிடும் சோதி கலந்து நின்றானே திருமந்திரத்துக்கு ஒரு அத்தாரிட்டி. அதுக்குன்னே அவர் பத்மஸ்ரீ படம். இது ஒன்லி அத்தாரிட்டி. ஐ நோ அவர் சொல்றாரு அப்படிலாம் இல்லை. நான் பல நூல்கள் பார்த்தேன். அண்ணன்ராஜாருக்கு வந்து 12 வயசுக்கும் காட்சி காப்பங்காட்டு சுவாமி உழவருக்கு வாரியார் லசிதா பையனா அப்படி கேட்ட ஒரு விஷயம் நடுவில் திரைப்படத்துக்கு போய் மறுபடியும் அதே விஷயத்துக்கு வந்து அதற்கு அவர் சொல்கின்ற பொறுத்து குண்டலி சக்தியை மேலே எழுப்ப சரமண பவ குமரன் 6 எழுத்து மந்திரம் துணை நிற்கும் குண்டலி அதனில் கூடிய அசை வின்று எழு மந்திரம் வெளிப்பட உரைத்து என்று விநாயகர் அவர்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரம் அநாகதம் விசுத்தி ஆந்தை என்ற 6 ஆதாரம் உடலில் உள்ள என்று சொல்லி அந்த எளிமையாக ஏதோ ஒரு பெரிய விஷயமா சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிக எளிமையாக அவர் சொல்கின்ற ஒரு பாங்கு. இதில் மற்றொன்று மறைப்பொருள் தத்துவம் என்பதால் சிறுவனம் அணுவில் அணுவினை ஆதி பிரானில் அணுவில் அணுவினை ஆகியும் கூறிட்டு அணுவில் அணுவினை அணுக வல்லாட்டு அணுவில் அணுவினை அணுவிலும் ஆகும். அவர் சொல்கின்ற பொருள் அதான் மந்திரம் தந்திரமாகும், தந்திரம் மந்திரமாகும். அணுவுக்குள் அணுவாய் ஆதிபிரான் ஆடிக்கொண்டிருக்கிறார் என்று பொருள். இந்த ஆன்மீக அற்புதமான ஆன்மீகம் சுழிச்சே எழுதுறாங்க. நான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிறேன். ஆன்மீகம் நாம் வாங்கியே அடிச்சுக்கிறோம். கோபாலகிருஷ்ணன் பேச அதிகம் வாங்க. இந்த ஆன்மீகம் ஆன்மாவில் மிகுந்திருப்பதற்கு ஏதும் இல்லாத நிலைதான் நம்ம ஆன்மீகம். பயமுறுத்தவில்லை யாரையும். அவர் கூட சொன்ன குழந்தைங்கன்னா படிக்கிறது இல்லை. மாணவன் அவன் பட்ட துன்பம் பேரு கவலை. ஆங்கிலம் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான். முதல்ல சமஸ்கிருதம் பண்ணுங்க, ஹிந்தி தானா வந்து. சமஸ்கிருதம் படித்தா ஹிந்தி தானா வந்து. நான் சமஸ்கிருதம் பிரமாதமா சொல்றேன். மீராஞ்சன சமாபாசம் ரவிபத்தியம் ಛಾಯಾ ಮಾತಾಂಡ ಸಂಭೂತ ತಂ ನಮಾಮಿ
ஓம் காலத்துஜாய வித்மகே கஸ்தாய தீபி அன்னோ மன்னம் எல்லாம் சொல்லுவேன். ஆதித்யருக்கு ஜெயதரசரி கேன்சல் பண்ணியிருக்கேன். சமஸ்கிருத காலேஜில் எவ்வளோ படிச்சீங்க? மயிலாப்பூர் வாசல் முன்னதோடு சரி என் கூட படிச்சு எம்ஏ வாங்கி சொல்றது தான். ஆக ஆன்மீக மெய்ஞானத்தை இந்த விஞ்ஞானம் வியந்து பார்க்கிறது. மெய்ஞானம் எங்கே முடிகிறதோ அங்கே விஞ்ஞானம். இன்னைக்குள்ள ஓம் காயத்ரி மந்திரம் ஓம் தத்புருஷாய மிகை வாமதேவாய தீமிகை சொல்றேன். ஓம் ஊருக்கு வசுவகரு வரேன்பா அப்படின்னு சொல்றத நாசா வாசல் கருவில் பொறிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த காயத்ரி மந்திரம் 24 லட்சம். அணுவுக்கு அணுவாக நின்று ஆடும் நடராசரை மனதுக்குள் தியானித்து அருள் பெறுவோம். சிதம்பர ரகசியம் என்பது ஆகாச மர்மம் சொல்றது. சிதம்பர ரகசியம் என்பது ஆகாச மர்மம். அந்த பெருவெளியில் தான் எல்லாம் உள்ளன. The sky above the mercury. இதுதான் ரகசியம். நீங்க சிதம்பர ரகசியம். சிதம்பர ரகசியம் என்பது ஆகாச மர்மம். அந்த பெருவெளியில் தான் எல்லாம் உள்ளன. இதுதான் ரகசியம். இதைத்தான் திருமூலர் மறை பொருள் என்று. அத்துடன் ஆனந்த சிவதாண்டவ சிறப்புகளை விவரிக்கிறார் அவர். ஆடிக்கொண்டே அவன் 5 தொழில்களை படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல். ஆடிக்கொண்டே அவன் 5 தொழில்களை விளையாட்டாக செய்கிறான். நம்மளுக்கு ஆண்டவன் அவன் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்கினால் ஏக வர நலன்களை பெறலாம். வாழ்வில் ஆனந்தம் வேண்டுவோர். எல்லோரும் ஆனந்தம் வேண்டுவோர் தான் வந்து பிரமணமா இருக்குது. மகரிஷியுடைய நாமத்தை அவர் வச்சு அவங்களுடைய தாய் தந்தையரை வாழ்க்கை மகரிஷி ஆனந்த தாண்டவத்தை மரணத்தை வெல்லலாம் என்று வள்ளலாம் சொல்லி மரண பயம் நீங்கிறது இல்லையா? திருமூலம் சொல்கிறார், தப்பிரா மன்றில் தனிக்குத்து கண்டபின் ஒப்பில் எழுப்போர் யுகம் இருந்துச்சு. அற்புதமான வார்த்தைகள் எல்லாம் அவர் சொல்வதற்கு படித்தேன். மூத்த தேவி ஜேஷ்டாதேவி தான் அவர் சொல்றாரு. என்ன கூட அவர் போனோம். ஜேஷ்டாதேவி கோயில் இருக்கு, நீங்க வந்து எடுத்துருங்க. ஜேஷ்டே ஸோ இப்படிப்பட்ட நூல்கள் இவர் எப்போ நேற்று கேட்டேன். ஒரு புஸ்தகம் வச்சு 3 வருஷமா அவஸ்தப்பட்டேன். அதுவும் நான் எழுதிய நாடகம் சனீஸ்வர் பார்த்துருக்கேன். ராமசாமி 700 ஷோ எல்லாரும் 2 பாட்டு. அவர் தோல்வி போனாரு. வால்மீகின்னு ஒரு நாடகம் எழுதாங்க. அப்பா என்ன பண்ணாரு, அண்ணராஜ சுவாமி கிட்ட கூப்பிட்டு போனாரு. என்னடா விஷயம்? எங்க ஆச்சாரிய பணத்துக்கு 20 ரூபாய் சாப்பிட்டாங்க. நமஸ்காரம் பண்ணா. என்ன விஷயம்? ஆன்மீகி ஒரு லட்சம் கொள்ளைக்காரன்னு சொல்றாங்க. யார் சொன்னாங்க? நானுங்க மிச்சா செய்யறாங்க. சரி, நீங்கள் திருவாரூர் நாட்டம் மாப்பிள்ளை கொடுத்துருக்காங்க. மாப்பிள்ளை போனேன். அவங்களுக்கு தெரிஞ்சு பாங்க யாராம் ராமசாமி. அவர் கட்டாண்டி வீடியா இருக்கும். என்ன விஷயம்? வால்மீகி நான் பழகாரம் தான். மறுபடியும் அண்ணா வந்து திருவாரூர் முடிஞ்சு என்ன சொன்னாங்க? வால்மீகி லட்சம் தான். நல்லா படிக்கிறது. மைசூர்ல வன்மீகம் என்பது ஒரு புற்று. அவரும் சிம்மக்குறள் தான். மைக் இல்லாம போகணும். எனக்கு தெரிந்து, என் தாய்க்கு தெரிந்து 60 ஆண்டுகளாக திருப்பாவைக்கு மட்டும் 4 வரி காலையில் 4 வரி சொன்னவர் பிரதிவாதி பயங்கரமன்னுங்கிற ஆச்சாரிய சாமி ஒருவர். வன்மீகம் என்பது ஒரு புற்று, அதிலிருந்து தோன்றியவன் மான்மீக அவன் ரட்சன் அல்ல. இவர் முகமே இருந்தது. அத்தாரிட்டி உண்டான் எழுதி தரேன். அவருடைய லெட்டர் தெரியும். 20 பக்கம் எழுது. எங்க ஒன்றாலும் பாதிப்பேன். சைன் பண்ணிட்டு வந்து வரலாறு பெருமாள் பக்கத்தில் அப்போ காஃபி சாப்பிடுவார். காஃபி தான் என்னன்னு கேட்கலாம். சுவாமி நீங்க என்ன சொல்றது? அப்பா அதற்காரு என்ன சீதா கரெக்டா அடி கொள்ளக்காரன் இல்லை. ஆமாம் வன்மீகி குற்றம். ஆமாம்ட்டாரு. ஒரு காஃபி குடிச்ச நேரம் அப்பா நீங்க என்ன சொல்றீங்க? நான் கொள்ளக்காரன் தான்.
இதுதான் வர பாயிண்ட். பின்ன அங்கே ஏதோ ஆமாம் அவன் என்ன துருப்பு சீட்டு வச்சிருக்கானோ தெரியல. ஆச்சாரியம் சொன்னா நாங்கள் அந்த காலத்தில் குதிச்சிருவோம். கேள்வி ஒரு ரசமான சம்பவங்களை சொல்வதற்கு இங்கே ஆட்கள் இல்லை. திருவத்தூர்லேருந்து வருவார் வெளிக்காத்தால என் கூட காலையில் வந்துருக்கிறாங்க. எப்படியோ ஒரு ஆலோசனை காமிச்சாங்க. அது மாதிரி கரெக்டாக என்ட்ரி பண்ணுவார். என்ன விசேஷம் அப்படின்னா 2 பேருக்கு ரிகர்சலே கிடையாது. அவர் என்ன பேச போறேன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பேச போறேன்னு தெரியாது. எனக்கு மட்டும் தெரியும் அவர் பேசுறது வாங்கி நான் பேசியிருக்கேன். இதுல ராமேஸ்வரத்தில் ராமன் சிவலிங்கம் ஆனால் பாசனம் வந்து நமக்கு ஸ்ரீராம ராம ராமேத்தின் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இவர் சொன்னார் சனீஸ்வர பகவான் பற்றி நீ கோபால என்னுடைய இளவர் இன்று காலை ஒரு வார்த்தையை பேசினேன், மிக ரசித்தார். 2.5 ஆண்டுகள் சனீஸ்வரன் வெளியில வர்ற அவ்வளவு பேரும் நின்றுட்டு அந்த வழக்கை நாளைக்கு ஏற்றுவாங்களான்னு சொல்றாங்க. சில பேர் டேப் போட்டு ஏற்றுவாங்க. நேரம் டேப் போட்டு ஏற்றுறாங்க. எங்க இருந்தாலும் தெரியும் சுவாமி அச்சப்படாதீர்கள். சனீஸ்வரன் ஏற்க அமர்ந்து கொண்டுமாறு ஆதாரப்படாதீர்கள். அது அவருடைய கடவுள். கிரகம் என்றாலே பற்றி இழுப்பது என்பது ஒரு பொருள். நம்மளுடைய வினை விதைத்தவன் என்ன செய்கிறானோ அந்த வினையை வைத்து தருகிறது. எதற்காக இது தர வேண்டும்? 7.5 ஆண்டுகளோ மற்ற தோஷங்களோ குரு தோஷங்களோ என்றால் அதுவரை நீ செய்யாத செயல்கள் அதிலிருந்து நல்ல செயல்களாக மாறிவிடும். தினோ நீலாஞ்சன சமாபாசம் பவித்திரங்கள் ஆரம்பிச்சு தேவானந்த ரிஷிநாஞ்ச குருந்தாஞ்ச சன்னியம் துக்கி போடு திருலோகேசம் பூர்ணமாக பிரகஸ்பதி. அப்பதான் உன்னை திருத்துவதற்காகத்தான் கிரகங்கள் இருக்கிறதே தவிர உன்னை அச்சப்படுவதற்காக கிரகங்கள் அமைக்கப்படவில்லை. வைணவனுக்கு கிரகங்கள் இல்லை என்று சொன்னாலும் உன் ஆச்சாரியன் தூய புல்மேவும் தூப்புல் மிகமாந்த மகாதேசிக தசாவதாரம் எழுதினார். அன்பிற்கு அன்பனாவும் மகந்தை ஆணவம் விளக்கம் கொண்டவருக்கு ஆழமாக விஷமாகவும் இருக்கிறான். அவன் சனீஸ்வரன். அவனே அழுதான். எனக்கு கிட்ட விதியோன்னு அழுதான். சூரியன் மகன் ஞாயிற்றுக்கிழமை சூரியன் அவருடைய மகன். ஆகவே கிரகங்களுக்கு பயப்படாதவர்கள் செய்த வினை இருக்க முன் எய்திய தவம் வருமோ விதி வரும் நேரம். வையத்தரும் பாவம் என்னும் அடுப்பில் அதிகாரம் எனும் மன்னரிட்டால் வெறும் பானை என்னும் முன்வாழ்வில் பொங்குமோ புண்ணியம் எனும் பா. ராவணேஸ்வரா தவம் பெரிது தர்மம் பெரிது என்றாலும் விதி வலிமையானது. விதியை மதியால் கண்டவர் நாயகன். இந்த மதி அப்பொழுது இந்த 7.5 ஆண்டுகள் தான் தெய்வத்தை ஆராய்ச்சி ஒவ்வொரு நாளும் திருக்கோயிலுக்கு சென்று வழிமுறையால் தரிசிக்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய தவம். 365 நாட்களும் அவர் செல்கிறார் என்றால் அது எவ்வளவு பெரிய தவம். அப்படிப்பட்ட தவம் உள்ள சீடரை குடமுழுக்கு விழாவில் நீர் வர வேண்டாம் என்று சொன்னது எனக்கு தெரியாது, நிச்சயமாக தெரியாது. இந்த திருவொற்றியூரில் குடமுழுக்கு விழா சரியாக அழைக்கும். ஸ்ரீரங்கத்திலே தாமல், திருநள்ளாற்றிலே என் சகோதரி சுதாசேஷியன் இப்படி வருகின்ற நேரத்திலே ஆக்கி வந்துருங்களேன் ஏக மகிழ்ச்சியில் ஓடி வர்றாரு. 2 மணிக்கெல்லாம் எனக்கு விஷயமே தெரியாது, இப்பதான் அவரே சொல்றேன். அப்போது அந்த வழிவுடையார் அடியே மனதில் நுழைந்து அழைத்து வாய பொதுமக்கள் இங்க பேசுனா நீ 100 பேருக்கு 1000 பேருக்கு தானே தெரியும். ஜெயாதிவி எந்த திசையில ஆஸ்திரேலியாவிலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. உலகம் பொழுதும் என்னுடைய மகிமை பரப்பு என்ற அந்த வழிவழியாக கொடுத்தவர் வரப்பிரசாதம் தான். நாட்கள் எழுதணும்னு சொல்லுவாங்க, அது எனக்கு தெரியாது. அவதான் கேட்கணும். காளிதாசன் எச்சத்துக்கு போனான். காளிதாசன் வந்து ரொம்ப தப்பாக பேசிட்டு இருக்காங்க. அவன் காமம் பிடித்தவன் அல்ல. சினிமா கூட இருக்காங்க தப்பு. அதுவே
அவனுடைய மேல சந்தேசம் என்று படித்து பாருங்க. உச்சியில் உட்கார்ந்துட்டு திருக்கையடிக்கு அப்புறம் ரூட்டு சொல்ற ஒரே ஆள் கூகுள் வண்டி கூட சொல்ல ரூட்டு சொல்றோம். ஞானிகள் முக்கன் வாய்ந்தவர். முக்கண்ணால் தான் 106 திவ்ய தேசமாக இருந்தால் கூட 2 திவ்ய தேசம் நேர கர்ம பதத்தில் இங்கிருந்து மதுரை கவியை தவிர 11 ஆழ்வார்கள் பாடினார் என்ற மதுரை கவிக்கு ஆச்சாரியும் நம்மால். அப்படிப்பட்ட மாக்கீரமன் இத்தனை நூல்கள் எழுதினாலும் அந்த பத்தியம் தான். ஆனால் அதே நேரத்தில் அவருக்கு ஒரு பிடிவாதம் உண்டு என்பதை நான் 3 மாதத்திற்குள் பிடித்து கொடுத்தேன். எப்படி என்றால் எஸ்விபிசி கண்டிடேஸ்லாம் பர்த்திச்சார். அதை ஸ்ரீ சொல்லுவாங்க. ஈவோ அவர்கள் சத்தியமாக அவங்களுக்குள்ள தான் நம்பிட்டான். அப்படியே அவங்க கலராக வேணும் நச்சு சொல்லிட்டோம்னா மந்திரம் அப்படி இவர் அழைத்தால் தான் செல்வார். என்னென்ன மட்டும் வரும். ஏன்னா யாராவது உடறாங்கன்னு அவருக்கு தெரியும். அவர் ஆசிரியர் இல்லையா? அதே போன்று இப்பொழுது கல்யாண உற்சவம் பேசுவதற்காக திருமயிலைக்கு வந்தார். பெரிய ஸ்டுடியோ நினைச்சிட்டு இது பார்த்து சார் எதிர உட்காந்து எனக்கு அடிக்கடி எழுந்து போனதுக்கு ஆரம்பிச்சு நான் ஒரு டீ போட்டேன். நம்ம கூப்பிட்டுட்டே இருக்கேன். சொல்கிறேன் வாய்ஸ் வரணும்னா நீங்கள்லாம் சாப்பாடு தெரியும். நான் சொல்கிற மருந்து இதுக்கு ஐஸ் வாட்டர் பாட்டில் பண்ணி ஐஸ் வாட்டர் உதாரண சகோதரியமாக காலையில் கட்சி ஓப்பன் ஆகாதுங்க. இது பார்த்துருவாங்க வாய்ஸ் எதற்குமே அச்சப்பட வேண்டாம். வந்தார் ஏதோ உட்காந்து ஒரு பெரிய மனிதர் முனைவர் ஏதோ ஒரு கடை முன்னாடி டீ கடை எனக்கு டீ வாங்கி கொடுக்கும் அப்படின்னு டீயை திறந்து குடியா என்ன டீ கொடுப்பாங்க. என்ன இவங்க வேற உள்ளெல்லாம் உலகின்னு இருக்கிறாங்க தேவையா? அந்த உலகில் அவனுக்கு பிடித்திருக்கிறது. உன் உண்மை அவனுக்கு பிடிக்கவில்லை. உன் உண்மையான எழுத்து அவனுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவனுக்கு பிடிக்கவில்லை என்பது அல்ல. போன தடவை ஒரு வார்த்தை சொல்லிட்டு வர நியூஜேல ஒரு கோயிலை கேட்டோம். அது இப்ப எடுக்கக்கூடாதுன்னாங்க. நான் சொன்னேன் அந்த முருகனுக்கு சான்ஸ் இல்லடா விடுறேன். அதனால பெருமாளுக்கு ரமணனை பேசுவார் என்று பிடிக்கவில்லை என்பதல்ல. அவ்வளவுதான். ஆகையினாலே இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் 40 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வடக்கு வந்திருக்கிறேன். ஏற்கனவே தெற்கில் இருந்த பட்டணத்தாலும் வடக்குக்கு வந்துட்டாரு. வடக்குல இருந்த வள்ளலாரும் தெற்குக்கு போயிட்டாரு. அதை ஜீவி வள்ளல் பெருமான் நூலை வாங்கிக்கணும்னு சொன்னாங்க. நான் கொடுக்குறேன். அற்புதமா சொன்னாங்க. தம்பி பார்க்கலாம் நூலை இலவசமா வாங்காதீங்க. நான் பணம் கொடுக்கலாம். ஜெயாக்கு வவுச்சர் போடும் கீதை வரும் சார். ஒரு நூல் பதி இதா விமர்சனம் 2 வரும். ஓசிடியா அடிச்சுக்கலாம் பார்க்குற ஒரு லைப்ரரி. இந்த நூலிலே திருவள்ளுவர் அவையாரம் பேசியிருக்கிறார்கள். கோபாலகிருஷ்ணன் அப்படி நூலை பணம் கொடுத்து வாங்க வேண்டும். அதனால் அவர் சொன்னார் 10 ரூபாய் கொடுத்து வாங்குங்கள் என்று பரசுராம் சொல்லி போய்விட்டார். 10 ரூபாய் என்பது ரொம்ப பெருசு. இல்லை அவர்தான் ஐயா தான் கொடுக்குறாங்களா? நாங்கள் ஃப்ரீயாக ஒன்றும் நாங்கள் கொடுக்கல. உங்களுக்கு ஃப்ரீயாக நாங்கள் ஐயா காசு 10 ரூபாய்ங்கிறது ரொம்ப பெருசு. 180 ரூபாய் எனக்கு 24 வயசுதான் எனக்கு சொன்னாங்க. ஏன்னா 50 வருஷம் எழுதியிருக்கேன். அதனால தள்ளிட்டேன். 74 எழுத்துக்கு வயது 50 ஆண்டுகள் தான் பாராட்டுவாரே. எனக்கு 180 ரூபா. 10 ரூபா பெருசு, 100 ரூபாய் சிரிச்சு. ஆனால் 100 ரூபா கொடுத்து வாங்கணும். ஐயா சொன்னாங்க அவங்க தான் கொடுக்குறாங்களே. கொடுப்பதற்குள்ள உள்ளம் நாம் வெறுப்பதை தடுப்பதற்கும் உள்ளது. சர்வதர்மான் பரித்திஜ்ய மாமேகம் சரணமய அகம்தா சரபா வேத்ய மோட்ச விஸ்வாசம். எல்லா அறங்களையும் விட்டு வைத்தேன் சான்பு புகழ் நான் காத்தரும். தர்மத்தை தர்மத்தால் விட வேண்டும்.
எரியின் தர்மத்தால், யானையின் தர்மத்தால் மோட்சம் பெறும். அந்த தர்மத்தையே கர்ணன் குருதியில் விட்டான். தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம் பெரிய. ஆகையால் அவர் தர்மம் பண்ணார். அறம் செய்ய விரும்புங்கிற நாங்க ஏற்பது கேட்க அது வேற பொருள். வேற பொருளுங்க. நான் சும்மா அழிச்சு விடுறேன். ஏற்பது நிகழ்ச்சி என்பது அது பொருள் அல்ல. ஔவையார் அவர் எத்தனை ஔவையார் சொன்னார் தான் 7 ஔவையார். இது மற்றொன்று 27 வாகனங்கள் என்பது 36 ஆண்டுகள் என்பது 9 மேல் பூச்சி கடவுள் உள்கடவுள் ஒன்றே அவர் சொல்வார். அதெல்லாம் திருமங்கல் ஆக திருவற்றில் பாதி பாத்திரையில் ஒரு சின்ன பாதி இருக்கிறேன். 100ஆம் ஆண்டு மாத திருக்குறள் பழமே 2 நாள் போக மாட்டேன். இன்னைக்கு எடுத்து பாரு, வெற்றிகரமான 3வது நாள், 4வது நாள் தீர்வுதான். 100 ஆண்டுகள் ஒரு ஆன்மீக தெய்வீக சொற்பொழிவை கேட்கவும் வருகின்ற உங்களுக்கு பிரார்த்தம் அந்த இறைவன் ஒருவன் தான் என்று கூறி, செடியாய வல்வழிகத்திற்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் நரம்பையரும் பிறந்து என்றும் ரமணின் மாத கமலங்களுக்கு படியாய் கிடந்து பவளவாய் சொல்லி வாழ்க வளமுடன் வாழ்க. அற்புதமான அருளுரை நேரம். காலை நேரத்தில் ஜெயாட்டியில் அந்த அருளுரைக்காகவே அவர் குரலுக்காகவே நிறைய பேர் கேட்பாங்க. இன்றைக்கும் பழச போட்டு இருக்காங்க. அவர் அங்கேருந்து வந்து 10 ஆண்டு ஆச்சு. எவ்வளோ வருஷம்? 3 வருடம். அம்மா வந்த பிறகு வெளியே வந்த பிறகு அவரும் வருவாங்க. அம்மா நாளைக்கு போறாங்க. முதல் நாள் வந்து அவ்வளோ எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கு 21, she was 20. 3 படம் அவளோட ஒர்க் பண்ணி எங்கள் சுபாஷ் கவிகளை சொன்னாங்க. அப்பா அம்மா பேர் உன் வயசு என்னங்க? அப்போ எனக்கு 21 தான். 20 என் வயசு சொல்லி காட்டி எல்லாரும் டீ பார்ட்டி கொடுத்தாங்க. குடிக்குது அந்த டைக்கு ஒரு பேர் ஒரு கை கொடுத்தேன். கை பண்ணி படம் நடராஜா வட படம் நிச்சயம் நான் ரிசைன். அம்மா போயிட்டாங்க. கரெக்டாக எனக்கு வந்துக்கினே இருக்கும். நான் இல்லை சார் இருக்காங்க. நான் இட்லி சாப்பிட்றேன், பூரி சாப்பிட்றேன் தெரியும் இல்லையா. வந்துட்டேன் நேரம் இல்லையா, வந்துட்டேன். என்னை விட்டுருவாங்க. கூப்பிட்டாங்க. என்னை கூப்பிடவானா? நேற்று மாத்திரவனுக்கு முடிச்சியா சொன்னேன். நாளைக்கு அவர் சொன்னார். யார் அவர் காமிச்சேன். 8 பேர் மாணவர்கள் ஜெயா டிவியில் தான் அவரை தெரியும். கேட்பான் சத்தியமாக கேட்டேன். நியூஸ் சேஞ்ச் போடணும். அது அர்த்தாவாடு ஒன்று. அடுத்த ஒரு சந்தோஷம், திருநள்ளாறு வரைக்கும் பேசுறதுல 20 லைவ் இருக்கு. திருச்செந்தூர், திருவண்ணாமலை எனக்கு வேற ஜோசியக்காரன். நாங்கள் எனக்கு சான்ஸ் கொடுத்துரு. நான் 20-20ஆகவே இருக்கேன். 20. அதாவது இன்று காலையில் திருநள்ளாறு 5:22க்கு சனிப்பெயர்ச்சி 20வது லைவ் பண்ணிட்டு வாழ்க்கையில் அதோட 20வது லைவ், 20வது லைவ், பிரம்மோற்சவம் 20வது லைவ். பிரம்மோற்சவம் லைவ்ல சரி இதுவும் எல்லாமே 20 தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அப்படிப்பட்ட அந்த அம்மாவை வேணா அவங்களுக்கு தெரியும் அவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் தான் ரொம்ப வந்து போட்டிக்கணும். எல்லாம் சொன்னாங்க பழசுறாங்கலாம். ஒரு விஷயம் சார், இந்த உலகத்தில் தீரன் சின்னங்களை அவர் சொன்னார் பாருங்க. அதில் ஒரு அத்தியாயத்தில் எழுதியிருப்பேன். தமிழுக்கு எதிரி தமிழன், தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். அறிஞர் பார்த்து என்ன உண்மைதானே, உண்மைதானே தீரன் சின்னங்களுக்கு எதிரி. ஆக இந்த அவர் மாயவரத்தில் இருந்தாலும் சரி, அவர் மாயவனாக இருந்தாலும் சரி, அம்பாள் ஒரு பிள்ளையாக ஒற்றியூரிலேயே இருக்க கற்றுக்கொண்டவர். காரணம்
இவர் கற்றதெல்லாம் அவருடைய தாய் கருவு, அந்த கருவு தான் இங்கு உள்ளே உட்கார்ந்து திருவிழாக இருக்க வழியில். இப்போது நேரம் கருதி அடுத்த நிகழ்வுக்கு வருகின்றோம். இந்த பரிசு சில பேரை நம்ம பாரதி பாசறையில் பணி செய்தவர்களை பாராட்ட வேண்டும். முதலில் இந்த நிகழ்வை தொலைக்காட்சி முகநூலில் நேரலையாக போய்கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி. அதை மிகச் சிறப்பாக யூடியூப்பிலும் அதை அருமையாக இது ஒளிபரப்புகிறார்கள். இப்பொழுது திருமணி சிவகுமார் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த சிவகுமார் அவர்களுக்கு ஒரு சிறிய நினைவு பரிசு. சிவகுமார் நீண்ட நாளாக நான் அண்ணா நகரில் இருந்ததுனால அவரால் பேச முடியவில்லை. எனவே அவர் ஸ்ரீகரி ஐயா அவர்கள் இந்த நினைவு பரிசை திருமணி நிருபர் சிவகுமார் அவர்களுக்கு வழங்குவார்கள். காலம் நல்ல சிறந்த தமிழ் பற்றாளர். அடுத்ததாக நமது தமிழில் அது மருந்து ஒவ்வொரு வருடமும் ஆண்டு விழாவின் போது ஒரு நூலை வெளியிடுவது வழக்கம். அவ்வாறு வெளியிடும் போது நான் சொல்வேன், நீங்கள் நூல் வெளியிடுவதில் எங்களுக்கு ஆட்சேபனை இல்லை, ஆனால் திருவொற்றியூர் பாரதி பாசறைக்கு ஒரு பங்களிக்க வேண்டும் என்று நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அவ்வாறு சொன்னது நீ என்ன சொல்றது பங்களிக்க வேண்டும் என்று சொல்றது சொல்லி 1 லட்சம் ரூபாய் திருவொற்றியூர் பாரதி பாசறைக்கு நன்கொடையாக வழங்கினார். அதனால் நான் இந்த நூல் வெளியிடுவதை பற்றி எந்த விதமான மகிழ்ச்சியாக இருக்கிறேன். 1 லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தார்களால் 1 லட்சம் ரூபாய் நாங்கள் அரசாங்கத்திற்கு கொரோனா நிதியாக கொடுத்திருக்கிறோம். எங்களுக்கு அவ்வளவு பெரிய பணம் எல்லாம் கிடையாது. எங்களுக்கு இருக்கிறது 4 வள்ளல். ஒரு வள்ளல் ஜீவி, அடுத்தது டாக்டர் மகாலிங்கம், டாக்டர் சீனிவாசன் ஐயா, இப்படி பல பேர் 4 பேர் தான் எங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கோணத்திலையும் 1 லட்சம் ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் விடாப்பிடியாக கொடுத்திருக்கிறார். ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் சொன்னேன். கொடுக்க கூடாது. அரசாங்கத்துக்கு பணம் இல்லையா? அரசாங்கத்துக்கு பணம் இல்லையா? எத்தனை பேர் வேலை இல்லாம சும்மா இருக்கிறாங்க? எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்படுறாங்க? கோயில்ல வேலை இல்லாம சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. கொளுத்து வேலைக்காரன் இருக்கிறான், பெயிண்டர் இருக்கிறான், பார்பர் இருக்கிறான். இதெல்லாம் 1000 ரூபாய் கொடுத்தா 100 பேர் கொடுக்குறாங்க ஐயா. எனக்கு அவருக்கு எனக்கு ரொம்ப ஒரு மனசுதான் ஆகிப்போச்சு. ஆனா அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு பில்லு வாங்குறதுக்குள்ள அவர் பட்ட பாடு அவருக்கு அரசாங்கத்திலிருந்து பில்லு பேங்க்ல கட்டினா கவர்மெண்ட்ல தான் கொடுப்பான். அரசாங்கத்திற்கு பில்லு கேட்கிறேன் அவங்க கொடுப்பானா? அதுக்கு ஒரு ஆளாக வச்சிருக்கிறார், அவர் இவ்வளவு கட்டு வச்சிருக்கிறான். அந்த கட்டுல இருந்து இங்கே இடையில உருவி இவருக்கு பில்ல கொடுத்தான். ஏன்னா நாம் ஆன்மீகத்திலையும் இலக்கிய சொல்களிலும் இருந்துட்டு அரசாங்கத்துக்கும் நம்மளால் ஆன ஒரு உதவியை செய்வது ஒரு பெரிய பரந்த மனசாண்டி இருக்குது. பாராட்டுறேன். இருந்தாலும் நம்ம நாட்டில் நமக்கு இல்லாத ஆகையால் இந்த அமுதே தமிழை அருமருந்து என்ற நூலில் இந்த நம்ம இப்போ இங்க இருக்கிறது காட்சிபுரத்துல பெரியவருடைய சன்னிதானத்தில் இருக்கிறது மாதிரி தான் நம்ம இருக்கிறோம். அந்த சன்னிதானத்தில் இருந்துக்கிட்டு இவருக்கு நம்ம ஒரு பாராட்டு விழா கொடுக்கிறது நமக்கு ஒரு மிகுந்த ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த வகையில ஐயா நீதி அவர்களும் தலைவர் அவர்களும் முப்பெரும் அறிஞர்கள் புறப்பட்டு கொண்டிருக்கும்போது அவர் நன்மையாக அழைத்துவார்கள். வழிவழியாக தெரிவிக்கிறாங்க. கால் கண்ணில் வைக்க முடியாதுனால அவங்க இன்னொரு நாள் பார்த்துக்கிறாங்க. புறப்பட்டேன். எங்களுடைய ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் அவர் உற்சவம் நடக்கும் மாசிப்படம் பத்திரிகை மலவையாவில் அவருக்கு போன வருஷம் சாத்திரம்னு எடுத்து கொடுத்து அவருக்கு போட்டு வேண்டாம்.
அங்கே இருக்கு கேமராமேன் கூட எங்க ஆப்ரேட் பண்ணுவேன். அடுத்ததாக பாரதி பாசறை தலைவர் பூசி கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு நினைவு பரிசு சீகவையா அவர்கள் வழங்குவார்கள். அடுத்ததாக நீலகண்டன் ஐயா அவர்கள் பொருளாளருக்கு இந்த அருமையான பாடகர், அற்புதமான மாமனிதர் இப்போ எங்களுடைய நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு அடுத்ததாக திரு மோகன்குமார் எல்லாம் இதுதான் அடுத்த தலைமுறை ஓடி வந்து எனக்கு இடம் தெரியாம போயிடுச்சு, மறந்து போச்சு. இப்படித்தான் அடுத்ததாக நான் ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிருக்கேன். ஏன்னா நேரம் ரொம்ப முக்கியமானது. அமர்லாம் 5 நிமிஷத்துல முடிச்சிடுறேன். இந்த 2 அதாவது அமுததாரையாக 100 மாதங்கள் தொடர்ந்து நடத்தி கொண்டு இருக்கின்ற போது 2 மாதம் மட்டும் நின்று விட்டது. அதை நான் சொல்லி ஆகணும். 2019 துணைவியார் மறைந்த 1 மாதம் நான் அப்பொழுது கூட தயாராக இருந்தேன். மனது இறைவன் எதை கொடுத்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோபாவம் இறைவன் எனக்கு கொடுத்துருக்கிறான். அதாவது வேண்டத்தக்கது அறிவொழி வேண்ட முழுதும் தருவொழி வேண்டும் அயன்மார் தருவொழி வேண்டி என்னை பணிகொண்டாய், நீ எதை எனக்கு கொடுத்தாயோ அதை தான் நான் உன்னிடம் வேண்டினேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கை. இப்படி இருந்தா துக்கம் கிடையாது, மகிழ்ச்சி கிடையாது, ரெண்டும். அது மாதிரி அக்டோபர் மாதம் 2019 ஒரு திருப்பதி நின்று போச்சு. அது மாதிரி கொரோனா முன்னால் வந்து ஒரு அடி அடிச்ச உடனே இப்போ எம்ஜிஆர் படங்கள்ல பார்த்தீங்கன்னா முதல் அடி நம்பியார் தான் அடிப்பார், எம்ஜிஆர் வாங்குவார். ஏன்னா அப்புறம்லாம் எம்ஜிஆர் வந்துகிட்டே இருப்பார், நம்பியார் வந்துகிட்டே இருப்பார். ஆனால் முதல் அடி எம்ஜிஆர் அடிக்கவே மாட்டார். நல்லா கவனிச்சு பாருங்க. உருண்டு போவார், ஓரத்தில் ரத்தம் வரும். இங்கே தான் எப்பவும் வரும், இந்த ஓரத்தில் தான் ரத்தம் வரும். அதை எப்படி அப்படி எடுத்து பார்ப்பார். அதுக்கப்புறம் தான் அடிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரி கொரோனா 2020 மார்ச் மாதம் வந்து ஒரு அடி அடிச்சது. அடிச்சோடனே திக்குமுக்காடி விட்டாங்க. எல்லாம் அடப்பட்டு போச்சு. என்ன செய்யறது, என்ன எதை செய்யலாம், எதை செய்யக்கூடாது. அந்த மாதம் திருப்புகள் நடக்கவே இல்லை. அப்புறம் சுதாரிச்சு ஆச்சு. ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இது டிசம்பர், இதுவரை 10 மாதங்களும் தொடர்ந்து இயற்கை நம்மை சோதித்தாலும் நேரடியாக அதை செய்வோம் என்று 1800 பேர் முகநூல்ல பார்த்துருக்கிறாங்க. இங்க திருப்பூர் சபையில 35 பேர் 40 பேர் பார்ப்பாங்க. இதற்கு காரணம் அண்ணா நகர்ல நான் அஞ்ஞாத வாசத்தில் இருக்கின்ற பொழுது என்னுடைய மகள் வைதேகி பாரதியும் என்னுடைய பெயரன் இந்த நேரலுக்கு அவங்க தான் ஒவ்வொரு மாதமும் இருந்தாங்க. எனவே அவர்களுக்கு அந்த நினைவு சொல்ற மாதிரி அவங்க அண்ணா நகர்ல ஆமா. அதாவது இது போல பழைய எழுத்தாளர்களுக்கு தினேஷ்குமார் அவர்கள் நமக்காகவே சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்காகவே அவர் கென்யாவில் இருக்கார். எனவே அவரையும் சேர்த்து இதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக்கிறேன். ஐயா டிவி ஐயா எல்லாமே நிகிலேஷ் வாங்க.
நேரம் அதிகமானதுனால நாம் வழக்கமாக இந்த வகுப்பில் நாம் ஒரு திருக்குறளாக சொல்லணும். அந்த ஒரே ஒரு திருக்குறளை மட்டும் சொல்லி நாம் அந்த நிகழ்வை நிறைவு செய்யலாம். இப்பொழுது ஒரே ஒரு திருக்குறள் 948 வரிசையில நம்ம வரிசைப்படி தான் பார்த்துக்கிட்டே வரோம். நேரலையில் கூட 10 திருக்குறள் சொல்லிடுறேன். இப்பொழுது 948வது திருக்குறள். இது 84 திருப்புகழ் திருச்செந்தூர்ல இருக்கு. அதிகமா திருப்புகழ் பாடிய தலம் வந்து பழனி, திரு ஆவினன்மை. அதற்கு அடுத்ததாக திருச்செந்தூர். திருச்செந்தூருக்கு ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த காலகட்டத்துக்கு முருகன் என்ன செய்யறான்னா, பவரோக வைத்தியநாத பெருமான் நமக்கு எந்த நோய் வந்தாலும் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேவ மாறாதே வினை வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்குமே. என்ன செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிவாருக்கு மேவ மாறாதே வினை. ரொம்ப அருமையான முருகன் படம் எல்லாம் அங்க வச்சு காலையில பொருளாளர் பூஜை போட்டு இதை தொடங்கி இருக்கிறார். எனவே அந்த 948 இந்த திருப்புகழ் என்ன சொல்கிறார்? விதி போலும் இந்த விழியாலும் எந்த நுதலாலும் ஒன்றி இளைஞோதம் விரிவான சிந்தை உருவாகி முந்து விரல் வேறு சிந்தை வினையாடு இதமாகி இன்பம் அதுபோதம் உண்டு இங்கு ஆகும் என்று மொழிமாதர் இருளாய துன்பம் அருள்மாயை வந்து எனை ஈர்வது என்றும் மொழியாகும் மதுசூடி அந்த பரிவாள் மண்டி வரும் ஆழமும் உண்டு விடையேறி மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருவாலா மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருவாலா அதில் மாயம் ஒன்றி வருசூரர் கொன்ற அயல் வேல் கொடு என்று பொறும் வீரா அழகான செம்பொன் மயில் மீதில் அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அலைவாய் உகந்த பெருமாளே திருச்சி அலைவாயின் பேரு திருமுருகாற்றுப்படை. எது? ஆமா, இது நல்ல தமிழ், புரியாது. இது சென்னை தமிழ் அல்ல, நல்ல தமிழ். எனவே அழகான செம்பன் மயில் மீது அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே விதி போலும் இந்த வெளியாலும் இந்த முதலாலும் இளஞ்சோதம் விரிவான சிந்தை உருவாகி நோந்து விரல் வேறு சிந்தை வினையா. வினைதான் நமக்கு சஞ்சிதம் ஆகாமியம் பிராரத்தம் இருக்கு. இந்த நூலை அதை பற்றி உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அனைவருக்கும் குடும்பத்திற்கு ஒரு புத்தகம், குடும்பத்திற்கு ஒரு காலண்டர். அதான் குடும்பத்திற்குன்னா கணவன் மனைவியா வந்தவர்களுக்கு சொல்றேன் என்ன அவங்க ரெண்டு. அதனால மற்றவர்கள் அனைவருக்கும் 2021 காலண்டர் சிக்கல் சிங்கார வேலை போட்டுருக்கோம். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் இப்ப நோய் தொற்று அதிகமா இருக்கிறதுனால இந்த சிக்கலை எல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரே ஆள் சிங்கார வேலன் தான். வாழ்க்கை சிக்கல் 2021 ஒண்ணுமே விடாது, எல்லா சிக்கலும் தீர்த்து போயிடும். சிக்கல் சிங்கார வேலன் படம் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்ல, பாரதி பாசல் வெறும் படம் போடுறது மட்டும் இல்ல, அருணகிரிநாத பெருமான் வாழ்வியலாக அதை வந்து திருப்புகழை மகா மந்திரம் என்று சொல்லுகின்ற ஒரு சிறப்பு அருணகிரிநாதனால வாரியார் சுவாமிகள். எனவே இந்த வாரியார் சுவாமிகள் இந்த வீடு எங்கெங்க இருக்கிறதோ அங்கே எந்த நோயும் வராது. பாரதி பாசகனுடைய 2020 நாட்காட்டி இது. எனவே இந்த நாட்காட்டியும் ஒரு நூலும் ஒரு குடும்பத்திற்கு ஒன்றாக அவசியம் நீங்கள் இப்பொழுது வழங்குவார்கள், பெற்றுக்கொண்டு செல்லலாம். எனவே இந்த அருமையான நிகழ்விலே மறவாத சிந்தை அடியார்கள் பங்கில் வருதேவ சம்பு தருமாலா அதை மாயம் உண்டி வரு சூழல் போன்ற அயல்வேல் கொடு ஆண்டு. அதாவது முருகனுக்கு 2 சிறப்பு உண்டு. ஒன்று போ செய்யலாம், எதிரினா விடமாட்டான். ஆனா முருகனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடை நாம் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். மற்றவர்கள் எல்லாம் அதாவது ராவணனை அழித்தார், அங்கேயே அதோடு முடிஞ்சு போச்சு ராமன். அதையும் ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தாரு, இன்று போய் போருக்கு நாளை வான்னு அவன் திரும்பல. அதுபோல மகாபாரதத்தை எடுத்துக்கொண்டாலும் 100 பேருக்கு பல வாய்ப்புகள் கொடுத்தார்கள். ஆனால் அந்த கௌரவத்தை கௌரவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. எனவே கௌரவம் இழந்தார்கள், கௌரவர்கள் அழிந்தார்கள். ஆனால் சூரபத்மனுடைய கதை அப்படி அல்ல. சூரனுடைய ஆணவத்தை அழித்து சூரனை ஏற்றுக்கொண்டார். அதாவது
பகைமையை அழித்து பகைவனை ஏற்றார். இதுதான் முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்பு. முருகனுக்கு 3 மயில் வாகனம் உண்டு. அதற்கு முன்பு உண்டு இந்திரனே மயில் வாகனாக இருந்தான். அதற்கு பிறகு சூரபத்மன் அவன் மயில் வாகனாக இருந்தான். அப்படிப்பட்ட சிகண்டி பேரு அழகா எங்க மயிலாடுதுறைக்கு பேரே சிகண்டியூர்னு சொல்றார் திருப்புகழ்ல. சிகண்டி என்றால் மயில் வடமொழியில. சிகண்டியூர் மேவும் பெருமாளே என்று சொல்வார். அதுபோல ஒரு பக்கம் மயிலாகவும் இன்னொரு பக்கம் சேவலாகவும் ஏற்றுக்கொண்டார். இந்த ரெண்டுமே காலத்தை உணர்த்தக்கூடியது. முருகன் எப்பொழுதும் உங்களுக்கு எந்த நேரத்துக்கு வரணும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா ரெண்டுமே காலத்தை உணர்த்தக்கூடியது. இது மயில், சேவல். ஏன்னா அதிகாலை நேரத்தை நமக்கு அறிவிப்பது, அதுபோல காலம் மழைக்காலத்தை அறிவிப்பது மயில். ரெண்டுமே காலம். எனவே முருகன் எப்ப வருவாங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் உதாரணம். அந்த நேரம் வந்தால் உங்களை ஆட்கொள்வதற்கு முருகப்பெருமான் நேரில் வந்து விடுவான் என்பதற்காகத்தான் இந்த 2 வாகனங்களையும் இறைவன் கொடுத்தார் அவருக்கு. எனவே அந்த மயில் மேல் ஏறி வருகின்ற அந்த பெருமானாக இறைவன் இருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமான் அறிவா அடுத்ததாக 949 விந்ததில் கூறி வந்தது காயும் வெந்தது கோடி இனிமேலும் வெண்டு விடாமல் உன்பதம் மேவும் விஞ்சையர் மேல் அடியேனும் வந்த விநாசம் உன்கை தீர வன் சிவஞானம் வடிவாகி வந்த விநாசம் உன்கை தீர வன் சிவஞானம் வடிவாகி வன்பதம் ஏறி என்களை ஆற வந்தருள் பாதம் அலர்த்தாராய் எந்தனுள் ஏக செவிகுடராகி என் கணில் ஆடு தடல் வேணி எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள் பாலா. என்ன அழகா பார்த்து பாருங்க. எந்தையர் தேடும் அன்பர் சகாயர். இந்த சகாயம்ன்ற சொல்ல கிறிஸ்துவத்தில் தான் அதிகமாக பயன்படுத்துறாங்க. அது முதல்ல கொடுத்ததே அருணகிரிநாதர். ஞாபகம் வச்சுங்க. நமக்கு சகாயம் பண்றோம் அப்படின்னா துணையாக இருக்கிறான். சகாயம் மீறின்னு அவங்க வச்சுக்கிறாங்க. சகாயா அப்படின்னு முதல்ல அந்த சொல்லை உருவாக்கியவர் அருணகிரிநாதர். ஏன்னா அது பிற்கால வழக்கு சொல்லு, இலக்கிய சொல்லுது. சகாயம்ங்கிறது இடங்கள்னு சொல்றாரு. இடங்கள்லாம் இலக்கிய சொல்லல, பிற்காலத்துல அந்த வழக்கு சொற்கள் ரொம்ப இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இடையூறு தான் இலக்கிய சொல். இடர் அதான் இலக்கிய சொல். இடர்னா துன்பம். ஆனா இடைஞ்சல் என்பது பேச்சு வழக்கில் வருது. அதை அப்படியே திருப்புகளை சொல்றாரு. எந்தையர் தேடும் அன்பர் சகாயர் எங்கள் சுவாமி அருள்பாலா சுந்தர ஞானம் என் புறமாது தன் பெருமாற்றில் அனைவோனை சுந்தரமான செந்திலின் மேவு கந்த சுரேசர் பெருமாளே. கடைசி பாட்டு 950. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு நல்ல பாடல். பெருமாள் அதாவது திருமணம் யாருக்கெல்லாம் ஆக வேண்டி இருக்கிறதோ அவசரப்பட்டு நீங்க எல்லாம் பாடிட்டீங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகிடும். அதுக்கு நான் பொறுப்பாளி இல்லை. அதனால் நான் இதை பாடவே மாட்டேன், கவலையப்படாதீங்க. எனவே திருமணம் வேண்டுகின்ற திருப்புகள் இது. திருமணம் வேண்டுகின்ற திருப்புகள் ரொம்ப முக்கியமான திருப்புகள். உங்களுக்கு யாராவது திருமணம் ஆக வேண்டி இருந்தால் இந்த திருப்புகளை தினமும் பாராயணம் பண்ண சொன்னீங்கன்னா நிச்சயம் இன்றைய தினம் ரொம்ப சிறப்பான நாள். கிருத்திகை, பிரதோஷம், சனி பயிற்சி 3 விதமான சிறப்புகள் இன்றைய தினத்துக்கு உண்டு. அந்த நாளில் தான் நீங்க இந்த அருமையான ஒரு அமுத மொழியான ஒரு நிகழ்வுல இருக்கீங்க. இன்னைக்கு கிருத்திகை. எனவே சிவனுக்கு உகந்த பிரதோஷம். சனீஸ்வரனுடைய சனி தசை போய் எல்லாருக்கும் நல்ல தசை வருது. இங்க வருகின்ற அத்தனை பேருக்கும் நல்ல தசை தான். சனி தசை யாரெல்லாம் உள்ள நோயவே மாட்டான். முருகன் இருக்கிற இடத்துல எங்க ஏழரை வருவான், வரவே மாட்டான். என்ன விரல்மாறு 5 மலர்வாணி சிந்த மிகவாணி இந்து வெயில்காய விரவாளை வந்து தடல் போல ஒன்று வினை மாத தம் அசை கூற புறவான குண்டில் உரை வேத கொண்டை பொறிதான துன்பம் அயில் தீர குளிர் மாலை என்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. இந்த வரிதான் திருமணம் ஆக வேண்டும்ன்ற வேண்டுகோள். என்ன சொல்றார்? குளிர் மாலை என்கண் அணி மாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. என்னுடைய குறைகளை அந்த மணமாலை தந்து தீர்க்க மாட்டாயா? குளிர் மாலை என்கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குறுகாயோ. மறிமான் உகந்த இறைவன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலைமாவு சிந்த அலைவேலை அந்த வடிவேல் எறிந்த அரிதீரா வடிவேல் எறிந்த அரிதீரா. அதுக்கப்புறம் உள்ளது அற்புதமான வரி. அறிவால் அறிந்து முருதால் இறைந்தும் அடியார் இடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பன்மையில் மீது அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அந்த வரியை நீங்க பாட்டுக்கு வாழ்நாள் முழு சொல்லிட்டே இருக்கணும். அறிவால் அறிந்து இருதால் இறைந்தும் அடியார் இடைஞ்சல்
எப்பெல்லாம் உங்களுக்கு இடைஞ்சல் வருதோ இந்த 2 வரியை சொன்னாலே போதும். அறிவால் அறிந்து இருத்தால் இறைஞ்சும் அடியார் இடைஞ்சல் களைவோனே. முருகா இப்படி ஒரு இடைஞ்சல் வந்துருச்சுரா அப்படின்னா களைவோன் உடனே நீக்கிடுவான். அடியார் இடைஞ்சல் களைவோனே. அழகான செம்பன்மையில் மீது அமர்ந்து அலைவாய் உகந்த பெருமாளே. அப்படிப்பட்ட அலைவாய் உகந்த பெருமான் எல்லோருக்கும் எல்லா விதமான ஒரு நன்மைகளை கொடுப்பான். அடுத்த திருப்புகள் வழக்கம் போல திருப்புகள் சபையில் 101வது திருப்புகள் திருப்புகள் சபையில் நடைபெறும். இப்பொழுது தீபாராதனை. அதற்கு பிறகு பின்னால் இருந்து அமர்ந்து உணவு அருந்தி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்பொழுது அங்கே தீபாராதனை ஆனவுடனே அப்படியே உட்காருங்க. உங்களுக்கு மற்றவர்களாம் வந்து தருவாங்க. நன்றி. नमो नमो वेदमन्त्रस्वरूपा नमो नमो ज्ञानपण्डित स्वामी नमो नमो ओडी नाम शम्भुकुमारा नमो नमो மாறுபட சூரியனை திரு கணேசன் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை அணிவிக்கிறார்.